இது வந்து மாடல் பேப்பர் 5, மாடல் பேப்பர் 4 செய்துட்டேன், மாடல் பேப்பர் 3, 2, 1 எல்லாம் செய்தாச்சு. மாடல் பேப்பர் 5 செய்யறேன். சரியா? எல்லாருக்கும் பேசுறது கிளியரா கேக்குதானே? கிளியர் இல்லாட்டி வாய்ஸ் வந்து போடுங்க, சரியா? மெசேஜ் வந்து போடுங்க. மிஸ் பேசுறது கொஞ்சம் விளங்குது. சவுண்ட் குறைவா வருது மிஸ். ஓகே, இப்போ ஓகேவா? ஓகே மிஸ், சவுண்ட் குறைவா வருது மிஸ். இப்போ ஓகே டீச்சர். ஓகே. பெரியாரை துணை கோடல் வந்து திருக்குறள் ஃபைனலுக்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. எல்லாம் போட்டுருக்காங்க மாடல் பேப்பர்ல. நான் உங்களுக்கு எல்லாம் தானே படிச்சு தந்திருக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இது திரும்ப வருதோ யாருக்கு தெரியும், சரிதானே? நான் அப்படி வந்த திருக்குறள் திரும்ப வந்ததில்லை, இருந்தாலும் பார்ப்போம். சரி, பாருங்க பிள்ளைகள், இதுல நான் முதலாவது போட்டிக்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கப்படுகின்ற முதலாவது கொஸ்டின் நகுதக்கணர். நகுதக்கணரே பிள்ளைகள் கொஞ்சம் பெரிய பாட்டு. அந்த பெரிய பாட்டை முழுசாவும் போடலாம், அல்லது கட் பண்ணி இந்த மாதிரி மேல் துண்டை அல்லது கீழ் துண்டை கட் பண்ணியும் போடிடும். அப்ப நீங்க முழுசா படிச்சுட்டு போயிட்டு கட் பண்ணி வந்தோன்னா குழம்புறல இது என்ன பாட்டு, சரியா? இது நகுதக்கணரே பாட்டு. அது பெரிய பாட்டுங்கிறதால ரெண்டா உடைச்சு என்ன செய்வாங்க, போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்ப நகுதக்கணர் ஏண்டா நகுதக்கணர்ல என்ன விஷயம் சொல்றாங்க, அதுல பொருளை மெயினா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஓம், இப்படி இந்த பாடல்ல வந்து ஹாஃப் தந்திருந்தா அந்த ஹாஃப்குள்ள இருந்தா நாங்க வீடு எழுதணும். எஸ், ஓமா. ஹாஃப் தந்திருந்தா இந்த ஹாஃப்ல இருந்து தானே என்ன செய்யணும், நீங்க விட எழுதி பழகணும். சரி, அவங்க தந்ததுல தானே அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேல்வரும் செய்யுளை வாசித்து அவற்றின் கீழுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். அவங்க தந்த செய்யுளை நீங்க வாசிச்சுதான் அதுக்கு நீங்க விடை எழுதணும். அதே மாதிரி தான் கிரகித்தல் கவிதை பயிற்சிகள். அவங்க தந்த விஷயத்துக்குள்ள இருந்து தான் நீங்க என்ன செய்யணும், விடை எடுக்க வேணும். சரி, நீங்க எக்ஸ்ட்ரா இந்த பாடல் தெரியுமென்று நீங்க எக்ஸ்ட்ரா என்ன செய்யலாம், இல்லாத விஷயத்த எடுக்க இயலாம். சரி, பாருங்க பிள்ளைகள், இதுக்கு முன்னுக்கு பாடல் இருக்கு, சரியா? இது என்ன திணைக்குரியது? நகுதக்கணரே வந்து என்ன திணைக்குரியது? காஞ்சி திணை, சரியா? முதலாவது கேள்வி கேட்டுருக்காங்க, இச்செயலுண்ட திணையையும் துறையையும் விளக்குங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திணை என்றால் நிலம். திணை என்ற என்ன பிள்ளைகள்? நிலம். உங்களுக்கு சங்ககால அகத்திணை வாழ்க்கையில திணை என்ற என்ன? நிலம். நிலத்தை தானே குறிக்கும். எத்தனோ ஆனால் அந்த நிலம் இப்ப குறிஞ்சி நிலம் என்றால் அந்த குறிஞ்சி நிலம் என்றா என்ன என்று ஒரு சின்ன விளக்கம் எழுத சொன்னேன். என்றால் 4 மார்க்ஸ் பிள்ளைகள். இதுக்கு எப்படி மார்க்ஸ் வரும்டா, 4 மார்க்ஸ், திணைக்கு 2 மார்க்ஸ், துறைக்கு 2 மார்க்ஸ், இதுதானே வரும். அப்ப திணைண்டா காஞ்சி திணைன்னு போட்டா மட்டும் அதுக்கு 2 மார்க்ஸ் போடுறது. நான் 1 மார்க்ஸ் குறைச்சேன் அப்படி போட்டாக்களுக்கு. காஞ்சி திணைன்னு போட்டு காஞ்சி திணைண்டா என்ன செய்யணும், ஒரு சின்ன விளக்கம், ரொம்ப பெருசால ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கணும், சரியா? காஞ்சி அதுலயும் நிறைய பேர் வந்து பெரிய விளக்கம் எழுதினா ஓவரா எழுதுறீங்க, எழுதாட்டி ஒண்ணுமே எழுத மாட்டிருக்கீங்க, சரியா? கொஞ்சம் மிடிலா இருங்க. ஆக ஓவராவும் போக தேவையில்ல, லோவாவும் போக தேவையில்ல. காஞ்சி திணை என்று குறிப்பிட்டு காஞ்சின்னா என்னன்னு குறிப்பிடணும், சரியா? காஞ்சினா என்னன்னு சில பேர் வந்து இதுக்கு கொடுத்திருந்தீங்க, காஞ்சி பூவை சூடி சென்றதால இது வந்து காஞ்சி திணை என்று சொல்றாங்க என்று எழுதிருந்தீங்க. இது சரியா பிள்ளைகள்? எழுதின விடையை சொல்றேன். சரி, அந்த விடை எழுதினாக்கள் பொருத்தமானாக்கள் தொப்பியை போட்டுக்கொள்ளுங்க. காஞ்சி பூவை அந்த போரின் போது சூடி செல்றதால இது வந்து காஞ்சி திணை எனப்படும் என்று சில பேர் எழுதிருந்தீங்க. இந்த மாதிரி எழுதுறாக்களும் இருக்கிறீங்க. அப்படி இல்லை, காஞ்சி திணைன்ற என்ன பிள்ளைகள்? ஓகே, வாழ்க்கையின் நிலையாமை பற்றிய கருத்துக்களான செல்வம், இளமை, யாக்கை என்ற உடல், இந்த மூன்று முதலிய செய்திகளை கூறுறதுதான் என்ன, இந்த காஞ்சி. இது 2 பாலுக்கும் பொதுவானது. இது 2 பாலுக்கும் என்ன, 2 பாலுக்கும் வந்து வீரத்தை குறிக்கிறது. ஆண்பால் காஞ்சி பெண்பால் காஞ்சின்னு இருக்கு, சரியா? இது பெரும்பாலும் என்ன, இருபாலாருடைய வீரத்தை குறிக்கிறதாக இது அமைகின்றது அப்படின்னு இல்லைன்னா போதும். இதுல ஆண்பால் காஞ்சி இருக்கி அதுண்டா என்ன, பெண்பால் காஞ்சி இருக்கி அதுண்டா என்ன, அப்படி ஓவர் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, சரியா? காஞ்சி திணை என்று போட்டுட்டு காஞ்சி திணைண்டா என்னென்று மட்டும் எழுதினா சரி. காஞ்சி திணை என்பது வாழ்க்கையின் நிலையாமை பற்றிய கருத்துக்களை எடுத்து பாடுறது ஆகும், சரி? இது இருபாலாருடைய வீரத்தை குறிக்குது, அவ்வளவுதான் விஷயம்.
இதுக்கு மேல எந்த விளக்கமும் தேவையில்லை. விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓ ஓ மிஸ். மிஸ். மிஸ் கொஞ்சம் ஓ விளங்கல மிஸ், திருப்பி சொல்லணுமா? திரும்ப சொல்றேன். இது காஞ்சி திணைக்குரிய பாடல். காஞ்சி திணை என்று சொல்றது பிள்ளைகள் நம்மட லைஃப்ல, நம்மட வாழ்க்கையில நிலையாமை கருத்துக்கள், நம்மட உடல், அதே மாதிரி செல்வம், இளமை, இந்த மூன்றும் இப்ப ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கிற மாதிரியே இன்னும் இருக்காது. தொடர்ந்து அது மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி அந்த வாழ்க்கையில நிலையாமை கருத்துக்களை பத்தி பாடுறதுதான் பிள்ளைகள் காஞ்சி திணை என்று சொல்றது. இது 2 பாலா இருக்கும், ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும். பொதுவா வீரத்தை குறிக்கிறதுக்கு இதென்ன பயன்படுத்தப்படுது. சரியா? ஆண்பால் காஞ்சியும் இருக்கி, பெண்பால் காஞ்சியும் இருக்கி. அதெல்லாம் நீங்க எழுத தேவையில்லை. ஆண்பால் காஞ்சிண்டா இதுதான், இந்த விளக்கத்தை மட்டும் எழுதினீங்க என்றால் சரி. ஓகேவா? ஓ மிஸ். நோட் பண்ணுங்களா? சரி, நோட் பண்ணுங்க. சும்மா இருக்காம நோட் பண்ணுங்கடா. எக்ஸாமுக்கு வரக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால எழுதி எழுதி பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்துருந்தா அதுல எழுதி எழுதி பாருங்க. சரியா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் துறை. துறை என்றால் சொல்லிட்டான துறை வேண்டும், அதோட துறை விளக்கமும் எழுத வேண்டும். சில பேர் சொல்லிட்டான துறை மட்டும் எழுதிருக்கீங்க, வஞ்சின காஞ்சி என்று மட்டும் எழுதிருக்கீங்க, அதுக்கு துறை விளக்கம் எழுதல. அப்ப வஞ்சின காஞ்சின்னு மட்டும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்கன்னா 1 மார்க்ஸ் தான் வரும். அதுக்கான துறை விளக்கத்தை நீங்க எழுதியிருந்தால்தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் டோட்டலி ஃபுல்லா வரும். சரியா? அப்ப தமிழ் பாடத்தை எப்படியும் படிக்கலாம், இல்லைன்னு சொல்ல இல்ல, யார்டையும் எப்படியும் படிக்கலாம். ஆனால் மார்க்ஸை ஃபுல்லா எப்படி எடுக்கணும் என்று படிக்கிறதுதான் பிள்ளைகள் இருக்கு டெக்னிக். சரியா? அப்ப உங்களுக்கு இப்ப எப்படியும் படிக்கலாம்ங்கிறது தேவையில்லை. எப்படி நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு படிக்கிறது, அதுதான் இப்ப தேவை. சரி, ஓகே. அப்ப திணை ஓகே. துறைய பாத்தீங்கன்றால் வஞ்சினம். சரியா? என்னன்னு சொல்றது? வஞ்சின காஞ்சி என்று சொல்றது. சரியா? வஞ்சின காஞ்சி. இந்த வஞ்சின காஞ்சின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாட்டு நான் நோமலா சொல்றேன். பாண்டிய நெடுஞ்செழி என்ற கூற்று பாடலாகத்தான் இது அமைக்கும். சரியா? பாட்டுடைய தலைவனை பாத்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியன். இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பாத்தீங்கன்னா சின்னவன். சரியா? வயசுல சின்னவன். அவனை என்ன செய்யறாங்க என்றால் பகையரசர்கள் வைநூத்துறாங்க. பகையரசர்கள் என்ன செய்யறாங்க? அவனுக்கு வெறுப்பேற்றுற மாதிரி சில வார்த்தைகளை கூறி அவன் மனசுக்கு புண்படுற மாதிரி வார்த்தைகளை கூறுறாங்க. இவன் சின்னவன், இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. சரியா? இவனும் இவன் நாட்டையும் உயர்த்தி சொல்றவங்க எல்லாம் என்னமா விளங்குது இல்லையா? என்னங்குது டீச்சர்? விளங்குது மிஸ். நீங்க ஓகே, பேசுறது அறவே கேக்குது இல்ல டீச்சர். ஓகே, அறவே கேக்குறது இல்லைன்னா உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனையா இருக்கும். சரியா? ஓகே, உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம். ஓகே, அப்ப இவன் எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஒரு கிண்டல் செய்யறாங்க. சரியா? யாரண்டா? பாண்டிய நெடுஞ்செழியனை. இவன் சின்ன பிள்ளை, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, இவனுக்கு அரசியல் அனுபவம் இல்ல, இவன் நாட்டை உயர்த்தி சொல்றவங்க எல்லாம் நகைப்புக்கிடமானவங்க. சரியா? நாங்க தான் எல்லா படையும் வச்சிருக்கிறோம், இவன்ட்ட ஒரு படையும் இல்லைன்னு என்ன செய்யறாங்க? ஏளனமான புள்ளிய வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க. இப்படி சொல்றதை கேட்டு அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன செய்யறான்? வஞ்சினம், கோபம் அடைகின்றான். வஞ்சினம் என்றா என்ன? கோபம். சினம் என்றால் கோபம், கடுங்கோபம். வஞ்சினம் என்றால் கடுங்கோபம். கடுங்கோபம் அடைஞ்சு சபதம் செய்கிறான். என்ன செய்யறான்? சபதம் செய்கின்றான். இப்படி சொன்னவங்களை, சரியா, என்ன இப்படி கேளனமாகவும் புள்ளிய வார்த்தைகள் சொன்ன அரசர்களை நான் போரில அவர்களை கொண்டு அவர்களோட முரசங்களோட நான் கைப்பற்றுவேன். சரியா? அவர்களது முரசங்களோட அவர்களை நான் கைப்பற்றுவேன். அப்படி நான் செய்யாட்டி, நாம பெட் கட்டுவோமே, அப்படி இல்லாட்டி நான் இது உனக்கு தாரண்டு, அத மாதிரி இவன் ஒரு பெட் மாதிரி சபதம் மாதிரி செய்யறான். அப்படி இல்லாட்டி என்னோட நாட்டு மக்கள் என்ன கொடுங்கோல் என்று சொல்லட்டும், அதே மாதிரி என்ற எல்லை புலவர்களால பாடப்படாததாகட்டும், அதே மாதிரி இறப்பவர்களுக்கு எதையுமே கொடுக்க முடியாத வறுமை என்ன சேரட்டும் என்று என்ன செய்யறான்? சபதம் செய்கின்றான்.
அதனாலதான் இதுக்கு வஞ்சின காஞ்சி என்று என்ன செய்தது பெயர் வந்தது. வஞ்சினத்துடன் சபதம் செய்தமையால் வஞ்சின காஞ்சி என்று ஆகிட்டு. சரியா? இதான் வஞ்சின காஞ்சி. விளங்குனதா? பாட்டே ஃபுல்லா சொல்லி முடிச்சிட்டேன். விளங்குனதா? ஓகே. அப்ப நீங்க வஞ்சின காஞ்சின்னு போட்டுட்டு கீழே என்ன செய்யணும்? அதுக்கு துறை விளக்கம் எழுதணும். என்னென்று எழுதுவீங்க? பாண்டிய நெடுஞ்செழியன தன்னை ஏளனமாகவும் தம்மை உயர்த்து பேசிய சினம் கொண்ட வேந்தர்களை போரில வென்று அடிமைப்படுத்துவேன் என்று தனது வீரமும் மானமும் வெளிப்படுமாறு வஞ்சினத்துடன் சபதம் செய்தமையால் இதன் துறை வஞ்சின காஞ்சி ஆகிற்று. இதன் துறை வஞ்சின காஞ்சி ஆகிற்று. சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? திரும்ப சொல்லுங்களேன் மிஸ். விளங்கையிலமா என்ன? திரும்ப ஒருக்கா சொல்லுங்களேன் மிஸ். ஓகே. தன்னை ஏளனமாகவும் தம்மை உயர்த்தியும் பேசிய சினம் கொண்ட வேந்தர்களை வென்று அடிமைப்படுத்துவேன் என தனது வீரமும் தன்மானமும் வெளிப்படுமாறு வஞ்சினத்துடன் சபதம் செய்தமையால் இதன் துறை வஞ்சின காஞ்சி ஆகிற்று. ஓகேவா பிள்ளைகள்? கேட்டிருக்கீங்க. தன் வஞ்சினத்தின் மூலம் செய்ய கருதியவை என்ன டீச்சர்? அப்படியெல்லாம் கேள்வி வராது. வஞ்சினத்தின் மூலம் அவன் செய்ய கருதிய செயல் என்றால் அந்த கடும் கோபத்தினூடாக அவன் செய்ய வந்த செயல். அவர்களது முரசங்களோடு அவர்கள் என்ன செய்வன்? கைப்பற்றுவன். அவர்களை ஒன்று சேர கைப்பற்றுவன். அதான் அவன் கோபத்தினூடாக அவன் செய்ய வந்த விஷயம் என்ன? அவங்கள அடிமைப்படுத்துறது. போர்ல வென்று அவங்கள கொன்று அவங்கள முரசம் என்று சொல்றது அவங்களோட அந்த கிரீடம், அவங்களோட தலை, அந்த முரசம் என்ற தலை, அந்த முரசத்தோடு அவங்கள என்ன செய்யற? கைப்பற்றுற. அவங்களோட ஆட்சியை அப்படியே கைப்பற்றுற. இல்ல, நிலை மாறாத உலகியல் மாற்றரசன் தன் நாட்டின் போர் தொடுத்து வரும்போது அதனை தடுத்து தன் நாட்டை பாதுகாக்க எதிர்த்து நின்று போரிடுவது காஞ்சித்திணை ஆகும். இல்லம்மா, அது பிள்ளையா? காஞ்சித்திணை என்றா வாழ்க்கையின் நிலையாம கருத்துக்களை பாடுறது. இதுலயும் வாழ்க்கையின் நிலையாம கருத்துக்கள் தான் சொல்லப்படுது. ஏனென்றால் செல்வம், யாக்கை, இளமை. சரியா? செல்வம், யாக்கை, இளமையை பற்றி பாடுறதுதான் காஞ்சித்திணை. அதுல ஆண்பால் காஞ்சியில பாத்தீங்க என்றால் போருக்கு செல்கின்ற அரசன் என்ன பாடப்படுது? போருக்கு செல்கின்ற அரசன் அங்க புண்பட்டு நல்லாவே ஸ்லோவா கேட்டுச்சு. வாய்ஸ் குறையா இருக்கா? கொஞ்சம் கவரேஜ் சொல்றான். ஓகே, சரியா பிள்ளைகள்? திணையும் துறையும் எழுதிட்டீங்களா? டைம் போகுது. மிஸ் எழுதிட்டோம். ஓகே, அப்ப வந்த மிஸ்டேக்கை நீங்க மாற்றிக்கொள்ளணும். சரியா? ஓகே, 4 மார்க். சரி, ரெண்டாவதுலயும் நிறைய மிஸ்டேக்கா பாருங்க. இச்செய்யுளில் கூறப்பட்டுள்ள நல்லாட்சி செய்யும் அரசனிடம் இருக்க வேண்டிய பண்புகள் குறிப்பிடுகள் போட்டிருக்கு. இதுக்கு பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதுனா பிழை. சரியா? பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதினாக்களுக்கு பிழை போட்டிருக்கு. இதுக்கு இந்த பேப்பர் எடுத்தாக்கள் இதுக்கு பக்கத்துல ஸ்லாஷ் போட்டு அல்லதுன்னு போட்டு இன்னொரு கேள்வியை நோட் பண்ணுங்க. இப்படி கேட்டாலும் உண்டுதான். சரியா? இப்பாடலில் வெளிப்படுத்தப்படும் விழுமிய கருத்துக்கள் என்று கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அல்லது
அரசன் செய்ய வேண்டிய கடமைகள், அரசனுக்குரிய பொறுப்புகள், கடமைகள் என்று கேட்டாலும் ஒன்றுதான். சரியா? ஒரே கேள்விதான். என்ன கேள்வியை கொஞ்சம் மாத்தி மாத்தி மோடிஃபை பண்ணி போடுறாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? இதுக்கு எல்லாரும் ஆன்சர் எழுதிருந்தீங்க. இதுக்கு எல்லாரும் ஆன்சர் எழுதிங்க. ஆனால் அந்த பாட்டின் அடி கொடுத்து கொஞ்சம் விளக்கமா எழுத இல்ல. சும்மா என்ன குடிமக்களை காப்பாற்ற வேணும், நல்லாட்சி புரிய வேண்டும், செங்கோல் ஆட்சி புரிய வேண்டும், அப்படிதான் எழுதினீங்க பாயிண்ட்ஸ் மாதிரி. கொஞ்சம் விளக்கமா என்ன செய்யல, எழுதி இல்ல. அதனால எல்லாருக்கும் மார்க்ஸ் என்ன குறைச்சு போட்டுருங்க. பாருங்க, அந்த பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. விளக்கத்தை நீங்களா அந்த டைம்ல விளக்கி எழுத பழகுங்க. சரியா? ஒரு நாட்டை ஆள்கின்ற அரசன் ஃபர்ஸ்டுக்கு என்ன இருக்கணும்? அவனுக்கு ஒரு தன்மான உணர்வு இருக்கணும், அதோட வீரமும் இருக்க வேண்டும். இதுதான் மெயினான கருத்து. ஒரு நாட்டை ஆள்கின்ற அரசனண்டா செல்ஃப் ரெஸ்பெக்ட், தன்மான உணர்வு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்றேன். அது இல்லாம இருக்கே இல்ல. இதுல என்ன செய்யப்படுது? அவனுக்கு அந்த தன்மான உணர்வு பாதிக்கப்பட்டதாலதான் அவன் வஞ்சனமே செய்யறான், சபதமே செய்யறான். அப்போ ஒரு நாட்டை ஆள்கின்ற அரசனுக்கு தன்மான உணர்வும் வீரமும் என்ன செய்யணும்? கட்டாயம் இருக்க வேண்டும். சரியா? கட்டாயம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன கட்டிருக்காங்க? செய்யுளில் கூறப்பட்டதுதான் கட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? செல்ல வேண்டும். சரியா? இந்த செய்யுள்ள பாண்டிய நெடுஞ்செழியன் தன்மான பாதிக்கப்படுமாறு பகையரசர்கள் என்ன செய்யறாங்க? புள்ளிய வார்த்தைகள் சொல்றாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்ய தெரிய வருது? நாட்டை ஆள்கின்ற அரசன் என்றால் தன்மான உணர்வு இருக்கணும், அதோட வீரமும் அவனோட சேர்ந்து இருக்க வேணும். இது முதலாவது பாயிண்ட். அதே மாதிரி ஒரு அரசன் என்ன செய்யணும்? குடிமக்களை பாதுகாக்கிற ஒரு கடமையை செய்யணும். சரியா? குடிமக்களை பாதுகாக்கிறது ஒரு அரசன் இன்றியமையாத ஒரு பொறுப்பு. அது மெயினான விஷயம். அதுவும் இதுல என்ன செய்யறாங்க சொல்றாங்க. மூன்றாவது பாயிண்ட், யாராச்சும் யாசகம் கேட்டு வாராங்க என்றால், யாசகம் மீன் ஒரு இயலாது, எனக்கு இல்ல, அந்த மாதிரி வறிய குடும்பத்தில இருந்து யாராச்சும் இரவல் கேட்டு வாராங்க என்றால் அவங்களுக்கு பொருள் வழங்குறதுக்கான செல்வம் இருக்க வேண்டும். அவங்களுக்கு பொருள் வழங்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும்? செல்வம் இருக்கணும். அரசனே பிச்சைக்காரனா இருந்துட்டு நாட்டை எப்படி அவன் உயர்த்துவான்? சொல்லுங்க பிள்ளைகள். அரசன் ஒரு பிச்சைக்காரன் ஒண்ணும் இல்லாதவனா இருந்தா அவன் எப்படி வாராக்களுக்கு கொடுப்பான்? அவன் எப்படி நாட்டை முன்னேற்றுவான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்து அரசியல். விளங்குதா பிள்ளைகள்? ஓகே. அப்ப என்ன, யாசகம் கேட்டு வாரவர்களுக்கு பொருள் வழங்குவதற்கு என்ன செய்யணும்? கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட செல்வம் இருக்கணும். சரியா? அதே மாதிரி அப்படி யாசகம் கேட்டு இறந்து வாராக்களுக்கு பொருள் கொடுக்க முடியாட்டி அது என்ன செய்யும்? இழிவு ஏற்படும், அது குற்றம் உண்டாகும் கூடிய ஒரு விஷயம் என்று கருத வேண்டும். அப்படி யாரும் பொருள் கேட்டு வாராங்க நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லி நாம திரத்தி விட்டா அது ஒரு குற்றம், அது ஒரு என்ன, ஒரு இழிவை ஏற்படுத்தும் என்கிறத ஒரு அரசன் என்ன செய்யணும்? உணர வேண்டும். சரியா? அதனாலதான் நீங்க அவன் சொல்றான், இறந்து வருவர்களுக்கு எதனையும் கொடுக்க முடியாத வறுமை என்ன சேரட்டும் அப்படின்னு. அவமானம் தானே. ஒரு அரசன் நம்ம போய் கேட்கிறோம், அவன் இல்ல என்னட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அது அவனுக்கு தான் அவமானம். சரியா? அப்படி இருக்க கூடாது, அது அவமானம் என்று அவனுக்கு தெரிய வேணும். சரி, அது 4வது பாயிண்ட். அதே மாதிரி நாட்டுல ஒரு சிறப்பான ஆட்சி புரிகின்ற ஒரு நல்ல அரசனண்டா அவன் செங்கோல் ஆட்சி புரியணும். அதே மாதிரி என்ன, அந்த நாட்டு எல்லை புலவர்கள், அந்த நாட்டினுடைய எல்லை புலவர்களால அவன் என்ன, புகழுக்குரியவனாக இருக்க வேண்டும். புகழுக்குரியவனாக இருக்க வேண்டும். எல்லாரும் அவனை புகழ்ந்து பாட வேணும். எல்லாரும் என்ன செய்யணும்? அவனை புகழ்ந்து குடிமக்களும் புகழ வேண்டும். குடிமக்கள பழிக்கு ஆளாக கூடாது, அவங்க பாராட்டுற மாதிரியான விஷயங்கள் இருக்க வேணும் என்ன செய்யற சொல்றாங்க. இந்த செயலினூடாக பாத்தீங்கன்னால் நல்லாட்சி செய்த அரசன்ட்ட இருக்க வேண்டிய பண்புகள் இவ்வளவு சொல்றாங்க. இது அவலம் இதுல இருக்கி, இதுல அவலம் என்ன இதுக்குள்ள இருக்கி. சரியா? செந்நிழல் காணாது எங்கள் இறை கொடியனென்று கண்ணீர் பரப்பி குடிபழி தூற்று கொடுங்கோலன் ஆகுக. சரியா? ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதனை தலைவனாக உலகமோடு நிலைய பலர் புகழ் சிறப்பி புலவர் பாடாது வரைக. இத ஃபுல்லா
அவன் அந்த வஞ்சிரம் தான் செல்லப்படுது, சபதம் தான் என்ன செய்யப்படுது இந்த பாடல்ல செல்லப்படுது. ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் நோட் பண்ணீங்களா? மிஸ். ஓகே Okay. சரி, இதுல எதுவும் டவுட் இல்லை. இப்ப எழுதும் போது 2-3 அடிகளை நீங்க என்ன செய்யணும், அழகா போட்டு விடணும். சரியா? அதுல ஒரு மார்க் போக போகுது இல்லையே. மிஸ், அடிகள் போட்டு எழுதுனால மார்க்ஸ் கிடைக்குமா மிஸ்? இல்லாட்டி இப்படி நம்ம இந்த இதை எழுதிட்டு மட்டும் அதான் நான் சொல்றேனே, கொஞ்சம் விட அழகாய்க்கணும், விட கொஞ்சம் வேர்த்தா இருக்கணும் என்றால் கொஞ்சம் எழுதிட்டு பந்தயம் இதுல எழுதிட்டு ஒரு தெரிஞ்ச ஒரு அடி 2 அடியை போட்டு விடுறது. சரியா? ஒரு 2 அடி 3 அடியை போட்டு விட்டா விட வந்து என்ன பெர்ஃபெக்டா இருக்கு. பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சு பிள்ளை என்ன செஞ்சிருக்கி எழுதிருக்கு, விளங்கி படிச்சு எழுதிருக்கின்னு திருத்துறாக்களுக்கு தெரியும். இதே மிச்சாக்களோட பேப்பர் எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும், பிள்ளை ஏனோ தானோ எக்ஸாம் வச்சுட்டமேங்கு எழுதுற மாதிரி இருக்கிற மாதிரி உங்களோட விட இருக்க கூடாது, பெர்ஃபெக்டா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், அடிகள் 1-2 ஃபுல்லா போட தேவையில்லை, 1-2 அங்கங்க டச் அப் பண்ற மாதிரி போட்டு விடும். சரியா? ஓகே மிஸ். ஓகே. இப்போ நீங்க ஒரு மேக்கப் போடுறீங்கண்டா ஃபவுண்டேஷன் போட்டு ஐலைனர் எல்லாம் அடிப்பீங்க. லாஸ்டா என்ன செய்வீங்க, அந்த 2 சின்னுக்கும் அதாவது 2 சொக்கைக்கும் வந்து நீங்க என்ன செய்வீங்க, அந்த ரோஸ் கலர் பவுடர் வந்து லைட்டா டச் அப் பண்ணி விடுவீங்க. அதுதான் உங்களோட மேக்கப்புக்கு ஹைலைட் பண்ணும். ஓம் தானே? ஓமா இல்லையா? பாய்ஸுக்கு தெரியாது, கேர்ள்ஸுக்கு தெரியும். ஓம் தானே? மிஸ். அதே மாதிரி தான் இப்ப நீங்க விடையெல்லாம் எழுதுறீங்கன்னா அதெல்லாம் ஃபவுண்டேஷன் உங்களோட அந்த காயத்தை மறைக்கிற மாதிரி தான், மூஞ்சில இருக்கிற ஓட்டையெல்லாம் மறைக்கிற மாதிரி ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டா டச் அப் பண்றது என்ன, அந்த ரோஸ் பவுடர் தான் உங்களோட அழகை எடுத்துக்காட்டும். அதே மாதிரி தானே இந்த நீங்க சொல்ற அடிகள், பாட்டுல வார செய்யுள்ள வார அடிகள் அங்கங்க போட்டு விட்டீங்கன்னா அது ஃபுல் ஃபினிஷா. சரியா? ஓகே மிஸ். ஓகே. இப்ப அடுத்த கேள்விய பாருங்க. பந்தி அமைப்பு எழுதுற போல பாயிண்ட்ஸை போடுங்க. இப்பதான் நம்ம சொன்னேன், அப்படியும் எழுத வேணாம். பந்தி அமைப்புல நீங்க இப்ப என்ன தெரியுமா சொல்றீங்கம்மா, இப்படி எழுதலாம், குடிமக்களை பாதுகாத்தல். சரியா? அதே மாதிரி அடுத்த வரியில் எழுதுவீங்க நல்லாட்சி புரிதல், செங்கோலாட்சி புரிதல் அப்படின்னு நீங்க எழுதலாமான்னு கேக்குறீங்க. அப்படியும் எழுத தேவையில்லை. குடிமக்களை பாதுகாப்பது ஒரு அரசின் இன்றியமையாத கடமையாக இருக்கிறது. ஏன் இங்க சொல்றேன், குடிபலி தூற்றும் கொடுங்கேலா நாகுக. இதனூடாக நாட்டினுடைய அரசன் குடிமக்கள் என்ன செய்யணும், எதிர்நாட்டு பகைகள்ல இருந்தும் போர்கள்ல இருந்தும் கட்டி காப்பாற்ற வேணும் அப்படின்னு ஒரு 2 வரி போட்டு விடுறது. சரியா? இந்த பாட்டிலே உள்ள மாதிரி எழுத சொல்லலையே. உங்களோட மொழிநடை தான் நாங்க முக்கியம். உங்களோட மொழிநடைய பிரயோகிச்சு அதுல எழுதி விடணும், பாயிண்ட்ஸ்ல எழுத வேணாம். சரியா? நாட்டினை பாதுகாத்தல், இறப்பவர்களுக்கு வழங்குதல், நல்லாட்சி புரிதல், செங்கோலாட்சி புரிதல் என்று என்ன செய்ய வேணாம், பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுத வேணாம். அப்படி எழுதினா மார்க்ஸ் குறையும். சரி? ஓகே. சில பேர் மார்க்ஸே போட மாட்டாங்க, அதனால சொல்றேன். சரி, இச்செய்யுள் மூலம் விளங்கும் சங்ககால புறத்திணை இலக்கிய மரபினை எடுத்து காட்டுங்க. இதுக்கு ஒரு 4 எழுதினா போதும். சரி, ஆக கூட தேவையில்லை. 4 எழுதினால் 4 பாயிண்ட்ஸ் வரும். அது 4 பாயிண்ட்ஸா, நீங்க 4 பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதினா போட மாட்டேன், பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதினா வராது. அதை பந்தி அமைப்புல அழகா எழுதும். சரியா? என்னென்ன சங்ககால புறத்திணை இலக்கிய மரபுகள் இருக்கு பிள்ளைகள்? ஓகே ஓகே, எல்லாரும் கொஞ்சம் எழுதணும். சரியா? முதலாவது வந்து பெயர் சுட்டி பாடப்படுதல். பெயர் சுட்டி பாடப்படுகின்றது. சரியா? சங்ககால புறத்திணை பண்புகள்ல ஒன்றான பெயர் சுட்டி பாடப்படுகின்ற மரபு இங்கு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு பந்தி வந்துடும், ஒரு பந்தி என்ன செஞ்சிடும், வந்துடும். பெயர் சுட்டி பாடப்படும் பண்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் வராது. அது பாயிண்ட்ஸ், அது பந்தி அமைப்பு இல்லை. சங்ககாலத்தின் புறத்திணை இலக்கிய மரபுல ஒன்றான பெயர் சுட்டி பாடப்படுகின்ற மரபு இச்செய்யுள்ள பயன்படுத்தப்பட்டிருக்கிறத காணலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம், பாண்டிய நெடுஞ்செழியன் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு, கூற்று வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாண்டிய நெடுஞ்செழி என்ற கூற்றாக இது வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, பாடப்பட்டிருக்கு. அதே மாதிரி முழுக்க முழுக்க என்ன வீரம் சார்ந்த கருத்துக்களே இங்க என்ன செய்யலாம், நாம காணலாம். வீரம் சார்ந்த கருத்துக்கள் புறத்திணையில அதிகமாக இடம்பெறுகின்றது. சரி, அதே மாதிரி வேற என்ன, இதுல அரசண்ட கொடை, தன்மான உணர்வு, படை சிறப்பு எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு,
வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி இது காஞ்சி திணை, புறத்திணை மரபுகள்ல ஒன்றான காஞ்சி திணையில வஞ்சின காஞ்சியில் என்ன செய்யப்பட்டிருக்கு, பாடப்பட்டிருக்கு. சரி, அதெல்லாம் என்ன புறத்திணை மரபுதான். புலவன் கூற்று பாடலாக அமைஞ்சிருக்கு. அதான் சொன்னான், பாண்டிய நெடுஞ்செழியனே இதர பாட்டுடை தலைவனாக என்ன செய்கிறான், காணப்படுகின்றார். அவரே அவர் கூற்று பாடலாக பாடுகின்றார். சரி, அந்த மாதிரியான விஷயங்கள் மேக்சிமம் 4 இருந்தா 4 பாயிண்ட்ஸ் வரும். ஆனா நீங்க என்ன, உங்களை என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு 5-6 பாடமாக்கி வைங்க, மறந்துடும். சரியா? அதுக்காக சொல்லியிருக்கேன். சரியா? 3வது கேள்வி பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதுற இல்ல, பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதினாக்க பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேவா? அப்ப நகுத கிணறை வந்தா செய்வீங்களா? ஓகே, அப்ப இந்த கேள்வியில பிள்ளைகள் வேற வேற கேள்வி வரலாம் இந்த செய்யுள்ள. சரியா? உண்டு திணைத்துறை வந்துட்டு, அதே மாதிரி இந்த 3 கேள்வியும் ஓகே. அரசண்டை இருக்க வேண்டிய பண்புகள், புறத்திணை இலக்கிய மரபு ஓகே. அதே மாதிரி சில சொற்களை தந்துட்டு அதுல பொருள் கேட்பாங்க, அதையும் ஒருக்கா அரும்பதங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி பாண்டிய நெடுஞ்செழியன பகையரசர்கள் இழிவாக கூறிய வார்த்தைகள் யாவை என்று கேட்பாங்க. ஃபுல் பாட்டு வந்தா அது மேல் பாட்டுல வரும். சரியா? ஃபுல் பாட்டு வந்தா அது மேல் பாட்டுல வரும். என்னென்னு இழிவாக கூறினாங்க, இவன் இளையவன், இவன் நாட்டை பில்டப் பண்ணி சொல்ற எல்லாரும் வந்து நகைப்புக்கிடமானவங்க, அதே மாதிரி நாங்க தான் எல்லா படைகளையும் வச்சிருக்கிறோம், அந்த மாதிரியான புள்ளிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு கேள்வியும் வரலாம். அப்படி வந்தால் அதுக்கும் நீங்க என்ன செய்யணும், பிராக்டிஸ் செய்யணும். சரியா? அதே மாதிரி பாண்டிய நெடுஞ்செழியன் தன்மான உணர்வும் வீரமும் வெளிப்படுமாறு அவன் வஞ்சினம் செய்த விதம். சரியா? அவன் வஞ்சினம் செய்தத விபரீங்க என்று கேட்டா என்னென்று எழுதுவீங்க, கீழே வந்தது அப்படியே வரும். என்ன, எல்லாரையும் முரசத்தோடு கைப்பற்றுவன், அப்படி கைப்பற்றாட்டி என்ன வறுமை வந்து சேரட்டும், புலவர்கள் பாடாது விடட்டும். அதே மாதிரி செங்கோலாட்சி மக்கள் வந்து கண்ணீர் விட்டு இவன் வந்து கொடுங்கோலன் என்று செல்லட்டும். சரியா? இறப்பவர்களுக்கு எதனையும் கொடுக்க முடியாத வறுமை வரட்டும் அப்படின்லாம் சபதம் செய்யறான். அந்த மாதிரி கேள்விக்கு அந்த மாதிரியான விடைகள் நீங்க என்ன செய்யணும், கொடுத்து கொள்ள வேணும். சரியா? ஓகேவா பிள்ளைகள்? ஓகே மிஸ். அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்டா, பாண்டிய நெடுஞ்செழியன் தன்மான உணர்வும் வீரமும் வெளிப்படுத்தப்படும் விதத்தினை எடுத்து காட்டுகின்றா பிள்ளைகள், என்னென்று எழுதுவீங்க? என்ன பாயிண்ட்ஸ் வரும்? அந்த போர் முரசுகளோடு கைப்பற்றுவேன் சொல்றது. ஓகே, வெரி குட். சரியா? அந்த கீழ் பகுதி தான் வரும், இந்த பகுதிகளையும் தான் வரும். எல்லாரையும் கைப்பற்றுவேன், அப்படி கைப்பற்றாட்டி என்னென்ன வரும், அதெல்லாம் தன்மான உணர்வும் வீரமும் வெளிப்படுமாறு தான் சொல்லப்படுது. ஓகேவா? அந்த செய்யுள் ஓகேவா? ஓகே மிஸ். அடுத்த பாட்டுக்கு போமா? ஓகே மிஸ். சரி, இது நான் படிச்சு தரையில தான். சரியா? படிச்சு தரையில, பேமெண்ட் கிளாஸ்ல படிச்சு தரையில. ஆனா இது படிச்ச பாட்டு தானே. 65வது பாடல். 65வது பாடல் நீங்க எங்க படிச்சிருப்பீங்க? OL படிச்சிருப்பீங்க. அந்த நாலேஜ் சரி, அது மறந்து போயிருந்தாலும் சும்மா நார்மலா வாசிச்சாலே இது உங்களுக்கு கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா நிறைய பேர் ட்ரை பண்ணிருந்தீங்க நல்லா. ஆனா என்ன, சந்தர்ப்பம் தான் கொஞ்சம் பிள்ளை, மிச்சப்படி எல்லாமும். சரி, இதா 65வது பாடல். இந்த பாட்டினுடைய சந்தர்ப்பத்தை பார்த்தீங்க என்றால் என்ன சந்தர்ப்பம் பிள்ளைகள்? சொல்லிட்டான சந்தர்ப்பத்தை சொல்லுங்க. மிஸ் 65 66 65 தானே? 66 65 தான் மிஸ். 65வது பாடல் வடிவ பாருங்க. 66வது வந்து நைவீர் அலீர் மைந்தர், அது வரும். இது 65வது பாடல். சரி, 65வது பாடல் பாருங்க பிள்ளைகள். என்ன சப்ஜெக்ட் என்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமே, OL படிச்சிருப்பீங்க. சுழித்து வருதுரை அந்த ஆற்று, அதாவது பரதன் வந்து படகுல ஏறி தானும் ஏறினான் வருமே, அந்த பாடல். அதுக்கு புறவு வார பாடல் தான். அதாவது பரதன் படகுல ஏறி போட்டு தன் தாய்மார்களை ஏற்றிட்டு குகனுக்கு வந்து என்ன, தன் தாய்மார்களை அறிமுகம் செய்கின்ற சந்தர்ப்பத்துலதான் இது வந்து பாடப்பட்டுச்சு. அதுலயும் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டான சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா, பரதன் கோசலைக்கு குகனை அறிமுகம் செய்த. சரியா? கோசலைக்கு குகனை அறிமுகம் செய்யற. கோசலை வந்து குகனை பார்த்து யாருன்னு கேட்கிறான். குகன் யாருன்னு கேட்க கோசலைக்கு குகனை என்ன செய்யறான், பரதன் அறிமுகம் செய்கின்றான். இதுதான் லாஸ்ட்ல வரப்போகுது. உங்களோட விடையில என்ன செய்ய போகுது, லாஸ்ட்ல வரப்போகுது. இதுக்கு முதல் இதை மட்டும் நிறைய பேர் எழுதிங்க. இதுக்கு முதல்
சில விஷயங்கள் என்ன செய்யணும், வர வேணும். யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க சந்தர்ப்பத்தை. பாப்போம் யாரு சொல்றேன். பரதன் கோசலை தாயை பற்றி கூறினதுக்கு பிறகு குகன் வருத்தத்தோடு அந்த கோசலை தாயை வணங்குற. அதுக்கு பிறகு இந்த கோசலை குகன் யாருன்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு பிறகு பரதன் கோசலைக்கு குகன் அறிமுகம் செய்த சந்தர்ப்பம். இதுல பாத்தீங்க என்றால் திசை மென்ஷன் பண்ண இல்ல, திசை என்ன செய்யல, மென்ஷன் பண்ண இல்ல. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், திசை வந்து மென்ஷன் பண்ண வேணும் என்று சொல்லியிருந்தேன். ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? நிறைய பேர் வந்து அந்த விஷயத்த மெயின் பண்ற இல்ல. இப்ப நான் சும்மா சொல்றேன்னு நினைப்பீங்க, நில்லுங்க உங்களுக்கு ஆதாரத்தோட காட்டினாங்க. சரிங்க, நான் சும்மா சொல்றேன் அதெல்லாம் திசை. நிறைய பேர் எனக்கு திசை வந்து தேவையில்லை மிஸ், நிறைய பேர் சொல்றாங்களே திசையெல்லாம் போட தேவையில்லை, நார்மலா எழுதினாலே மார்க்ஸ் போடுவாங்க என்று சொல்றேன். என்னத்துக்கு சொல்றேன்டா, ஸ்கீமை வச்சு கொண்டுதான் நாங்க பாக்குறது. சரியா? ஸ்கீமை வச்சு கொண்டுதான் என்ன நாங்க பாக்குறது. இல்லைங்க உங்களுக்கு ஸ்கீமோட காட்டுறேன் கொஞ்சம். ராமனை அழைத்து வருவதற்காக வடகரையிலிருந்து தென்கரைக்கு செல்வதற்காக படகில் ஏறி பரதன் குகனுக்கு கோசலையை அறிமுகம் செய்து வைத்த பின் கோசலை இவர் யார் என்று பரதனிடம் வினவும் சந்தர்ப்பம். இதுல கொஞ்சம் பிள்ளை இருக்கு, நான் சொல்றேன். சரியா? இப்ப பாருங்க, நான் ஒரு விஷயம் போடுறேன், இதுல ஒரு போட்டோ ஒன்று போடுறேன். அது ஸ்கீம் 2025 வந்து ஸ்கீம் ஒன்று போடுறேன்னு பாருங்க. பாருங்க விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குதா? இது ஸ்கீம், இது ஸ்கீம் பாருங்க. ஸ்கீம் உங்களுக்கு 2025 ஸ்கீம். ஸ்கீம்ல டைப் பண்ணி கொடுத்த விடதான் இது. ஆனால் திருத்தும் போது அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, அத இங்க சைட்ல நோட் பண்ணிருக்கு. சைட்ல என்ன செஞ்சிருக்கி நோட் பண்ணிக்கி பாருங்க. கூறியவர், இடம், அதுல கூற்றுக்குரிய அந்த கூற்றுக்குரிய சரியான சந்தர்ப்பம். சரி, அந்த பாடலுக்குரிய சரியான சந்தர்ப்பம். ஏதாவது ஒன்று இல்லை எனில் புள்ளி இல்லை. வாசிக்க தெரியும் தானே எல்லாருக்கும்? ஏதாவது ஒன்று இல்லை எனில் புள்ளி இல்லை. விளங்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? விளங்குதானே? பாருங்க விளங்குதா? இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இருக்கு. ஏதாவது ஒன்று இல்லாட்டி புள்ளிகள் இல்ல. அப்ப நீங்க இப்ப சொன்னதுல திசை இல்ல, கூறியவர் இல்ல, இடம் இல்ல, வடகரையா தென்கரையா இல்லாட்டி மேற்கா கிழக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று இல்லாட்டியும் உங்களுக்கு புள்ளி இல்ல. நானாச்சும் 2 மார்க்ஸ் போட்டு விட்டேன், அங்க ஒண்ணுமே இல்ல, புள்ளியே இல்ல. 1 மார்க்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று இல்லையெனில் புள்ளி இல்லை. அப்ப 2025 பிள்ளைகள் என்னென்று விட்டிருப்பாங்க, இது தெரியாம பிள்ளைகள் என்ன செஞ்சிருப்பாங்க, மார்க்ஸ விட்டிருப்பாங்க. சரியா? அதுக்காகத்தான் சொல்றேன். அப்படி இல்லை, எழுதும் போது முன்னுக்கு இருக்கிற விஷயங்களையும் லைட்டா அட் பண்ற மாதிரி திசைகளையும் போட்டு யாரு கூறியது, என்ன பிரதான சந்தர்ப்பம் என்கிறதும் வரவேணும். சரியா? அந்த வகையில இந்த பாட்டை பாத்தீங்கன்னா மெயினான சந்தர்ப்பம் என்ன இப்ப சொல்லிட்டேன், லாஸ்டா வர போறத சொல்லிட்டேன். என்ன, குகன், அதாவது கோசலை, குகன் யார் என்று கோசல வினவ, கோசலைக்கு குகனை பரதன் அறிமுகம் செய்த சந்தர்ப்பம். இதுதான் மெயினான சந்தர்ப்பம். இதுக்கு மேல சில விஷயங்களை நீங்க அட் பண்ணி கொள்ளணும். சரியா? மொட்டையா கொடுக்குறீங்க. அப்ப முதலாவது பாட்டுல இருந்து அந்த சந்தர்ப்பத்தை லைட்டா தொகுத்து நீங்க என்ன செய்யணும், நோமலா கொடுக்கணும். நோமலா ஃபுல்லா கொடுக்குறீங்க, நோமலா நீங்க கொடுக்கணும். சரி, பாருங்க, நோட் பண்ணுங்கண்ணா, சந்தர்ப்பத்தை நோட் பண்ணுங்க. நீங்க இப்படியே எழுதணும் இல்ல, ஆனா இந்த விஷயங்கள் வாரமாய் நோமலா இல்லைன்னா சரி. சரி, பெருஞ்சேனியோடு கங்கையின் வடகரைக்கு வந்த பரதனை நேரில் சந்தித்து, நோட் பண்ணுங்க பிள்ளைகள், பெருஞ்சேனையோடு கங்கையின் வடகரை, பாருங்க திசை மென்ஷன் பண்ணிருக்கு. சரியா? கங்கையின் வடகரை வந்த பரதனை நேரில் சந்தித்து அவனது மனக்கருத்துக்களை கேட்டபின்
பரதனின் கட்டளைக்கிணங்க சந்தர்ப்பத்தை நோட் பண்ணுங்களா, இந்த மாதிரி எழுதி பழகும். பரதனின் கட்டளைக்கிணங்க பரதனின் கட்டளைக்கிணங்க நாவாய்களை வரவழைத்து, கமா போடணுமா? தெரியும் கமா போடுறது. நாவாய்களை வரவழைத்துல பக்கத்துல கமா, சரியா? வரவழைத்து மிஸ் அந்நாவாய் அவனின் மன வருத்தத்தை அதுல இருந்து கொஞ்சம் மறுபடி சொல்லுங்க மிஸ். பெருஞ்சேனையோடு கங்கையின் வடகரைக்கு வந்த பரதனை, சரி 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 சொல்றேன். பெருஞ்சேனையோடு கங்கையின் வடகரைக்கு வந்த பரதனை நேரில் சந்தித்து அவனது மனக்கருத்துக்களை கேட்டபின், பெருஞ்சேனையோடு கங்கையின் வடகரைக்கு பரதன் வாரான். அப்படி வந்த பரதனை நேரில சந்திச்சு அவன் மனக்கருத்துக்களை குகனாகியவன் கேட்கிறான். கேட்ட பின் பரதனின் கட்டளைக்கு இணங்க, பரதன் வேண்டுகோள்னு போடுங்க, சரியா? கட்டளையில பரதனின் வேண்டுகோளுக்கு இணங்க குகன் நாவாய்களை வரவழைத்து, பரதனின் வேண்டுகோளுக்கு இணங்க குகன் நாவாய்களை வரவழைத்து அந்நாவாய்களில் முறைப்படி பரதனது பெருஞ்சேனையை ஏற்றி அனுப்பி வைத்த பின், முறைப்படி பரதனது பெருஞ்சேனையை ஏற்றி அனுப்பி வைத்த பின் ஒரு கதமாய் வரப்போகுது, சரியா? ஏற்றி அனுப்பி வைத்த பின் நார்மலா சொல்றேன், எல்லா பாட்டோட சந்தர்ப்பமும் வரையில, சில பாட்டுகள் மெயினான பாட்டுகள் தான் வரும். ஏற்றி அனுப்பி வைத்த பின் பரதனுடன் வந்த தாய்மார்களும் நாவாயில் ஏறிச் செல்கையில், பரதனோடு வந்தவர்களும் அந்த தாய்மார்களும் நாவாயில் ஏறிச் செல்கையில் பரதன் தன் தாய்மார்களை குகனுக்கு அறிமுகம் செய்கின்ற போது, பரதன் தன் தாய்மார்களை குகனுக்கு அறிமுகம் செய்கின்ற போது மேற்கோள் போட்டு எழுதுங்க பிள்ளைகள், மேற்கோள் குறிப்பிட போட்டு எழுதுங்க. குகன் யார் என, குகன் யார் என மேற்கோள முடிங்க. குகன் யாரென கோசலை வினவ, குகன் யாரென கோசலை வினவ கோசலைக்கு குகனை அறிமுகம் செய்கின்ற சந்தர்ப்பம். குகன் யாரென கோசலை வினவ கோசலைக்கு குகனை அறிமுகம் செய்கின்ற சந்தர்ப்பம். நோமலா இது நீங்க எழுதலாம், பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாட்டு தெரிஞ்சிருந்தீங்கன்னா நம்ம எங்க பாட்டல் வரும் மெயினா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்து எழுதுவோம். ஓகேவா? இதுல யாருடைய கூற்றுன்னு வந்தாச்சு, இடமும் வந்தாச்சு, மெயினான சந்தர்ப்பமும் வந்தாச்சு. அப்ப ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா? எழுதிட்டீங்களா? சரி சரி, இந்த பாடலை பாருங்க. நார்மலா நான் விளங்கப்படுத்துறேன் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் தானே? பரதன் கோசலைக்கு குகனை அறிமுகம் செய்யற பாடல், சரியா? பாருங்க. என்றலுமே அடியின் மிசை நெடிது வீழ்ந்து அழுவானே இவன் யார் என்று கன்றுபிரி காராவின் துயருடைய கொடி வினவ, சரியா? இதுல இந்த வார இதுகளை பார்த்துக்கணும். கொடி, சரியா? கன்று காராவின் துயர் உடைய கொடி வினவ கலல்கால் மைந்தன் இன் துணைவன் ராகவனுக்கும் இலக்குவனுக்கும் இளையவனுக்கும் எனக்கும் மூத்தான், சரியா? குன்றணைய திருநெடுந்தோள் குகனெனும் இன்னின்ற குரிசில் என்றான், சரியா?
அப்ப கால்ல விழுந்து அழுகின்ற அந்த குகனை பார்த்து கேட்கிறா கோசலை, யார் இவன் என்று கோசலை கேட்கிறா. சரியா, கோசலை என்ன செய்யறா? கேட்கிறா. சரியா, கோசலை குறிப்பிடும் போது சொல்றாங்க கன்று பிரி காராவின் துயருடைய கொடி. அப்ப கொடின்னு சொல்றது யாரு பிள்ளைகள்? இங்க வந்துருக்கு. கோசலை. நிறைய பேர் சீதை என்று போட்டிக்கிறீங்க. நிறைய பேர் கிளாஸுக்கு வராத ஆட்கள் தான் கொமனா செஞ்சு நிறைய பேர் சீதை என்று போட்டிருக்கீங்க. ஏன் பிள்ளைகள் இதுக்குள்ள சீதை வாரா? சரி, அப்ப கோசலை கண்டுபிடிச்சிட்டாங்க. கொடி யாரு? கோசலை. சரியா, அதாவது கன்றை பிரிந்த காராம் பசு. சரியா, கன்றை பிரிந்த காராம் பசு. சரி, ஒரு கன்றை பிடிந்த அந்த பசு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறாளாம் கோசலை. ராமனை பிரிஞ்சு இருக்கிறாள் என்று என்ன செய்யற சொல்றாங்க. அப்ப கன்றை பிரிந்த காராம் பசுவிண்ட துயரை உடைய கோசலை குகனை யார் என்று கேட்கிறா. சரியா, என்று கேட்டோன வீரக்கழலை அணிந்த கால்களை உடைய பரதன். கழல் கால் மைந்தன். அப்ப யாரு மைந்தன்? ராமனா? நிறைய பேர் ராமன் என்று போட்டு பரதன். சரியா, கழல் கால் மைந்தன் யாரு? பரதன். பரதன் சொல்ல வெளிக்கின்றான். சரியா, கழல் கால் மைந்தன் இன் துணைவன் ராகவனுக்கும் இலக்குவனுக்கும் இளையவனுக்கும் எனக்கும் மூத்தான். அப்ப மூத்தான் என்கிறது யாரு? லேசா கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இன் துணைவன் ராகவனுக்கும் இலக்குவனுக்கும் இளையவனுக்கும். ராகவன் என்றா யாரு? ராமன். இலக்குவன் என்றா இலக்குவனன். அப்ப இளையவன் இங்க யாரு? இளையவன் யாரு? இது தெரிஞ்சாலே 4 மார்க்ஸ் சும்மா வரும். 4 மார்க்ஸ் என்ன செய்யும்? சும்மா எடுக்கலாம். ஆனா நிறைய பேர் மாத்தி மாத்தி போட்டிக்கிறீங்க. இளையவனுக்கு குகனை போட்டிக்கிறீங்க, மூத்தானுக்கு பரதனை போட்டிருக்கீங்க, மாறி மாறி சில போட்டிருக்கீங்க. ஆனா மிச்ச பேர் நல்லா செய்திருக்கீங்க. சரியா, ஆனா எனக்கு ஒன்று தாங்கிலாம எனக்கு என்ன தெரியுமா, அந்த கொடிய போய் சீதைக்கு போட்டீங்க பாத்தீங்களா விடைய, அதான் தாங்கிலாம இருந்துச்சு எனக்கு. என்ன செய்யணும்? என்ன சீதை வாரதே இல்ல, ஆனாலும் சீதை எழுதிக்கிறாங்க. சரி, பரவாயில்ல, டீச்சர் டைம் எடுத்துக்கு திருத்தட்டும் என்று செய்திருக்காங்க. ஓகே ஓகே, அப்ப 2வது ஓகே, முதலாவது கேள்வி ஓகே, நடுக்கேள்வியை பார்ப்போம். இச்செய்யுளின் மூலம் யாருடைய துயரம் எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகின்றது? கேள்வியை நல்லா பாருங்க. யாருடைய துயரம் 2 மார்க்ஸ், அது எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகிறது 2. சரி, யாருடைய துயரம் என்றால் இச்செய்யுளினோட கோசலை மொட்டையா கோசலைன்னு போட்டிக்கிறீங்க. கோசலையுடைய துயரம் வெளிப்படுத்தப்படுகின்றது. செயலின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. வடிவா எழுதுங்களேன். என் பேனமை முடிஞ்சிருமா உங்களுக்கு? இல்லத்தானே? கோசலையுடைய துயரம் வெளிப்படுத்தப்படுகின்றதுன்னு அந்த 2 லைன் எழுதுறதுக்கு அது ஒரு செகண்டும் ஆகாது. பேனமை முடிஞ்சிருமா? இல்லத்தானே? மிச்சம் பிடிச்சி எழுதுறது விடையில மிச்சம் பிடிச்சி எழுதுனீங்கன்னா மார்க்ஸ் உங்களுக்கு மிச்சம் பிடிச்சி தான் என்ன செய்வாங்க? போடுவாங்க. சரி, அப்ப ஃபுல்லா எழுதி பழகணுமா? அதான் மெயின். சரி, அப்ப கோசலையிட துயரம் என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது. அது எப்படி சொல்லப்படுது? எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகின்றதுண்டா உவமை அணியின் ஊடாக எடுத்துரைக்கப்படுகின்றது என்று குறிப்பிட வேண்டும். எப்படி குறிப்பிடலும்? உவமையினி ஊடாக இது எடுத்துரைக்கப்படுகின்றது என்று நீங்க எழுதுனீங்க, இல்லைன்னு சொல்லுவீங்க. எழுதி போட்டு உடனே உவமான உவமையும் பொதுத்தன்மை போட்டுட்டு விடையை முடிச்சாரு. அப்படி இல்லை. உவமை அணியின் ஊடாக எடுத்து காட்டப்படுகின்றதுண்டா அதை விளக்கணும். இந்த உவமை அணியை விளக்கணும். சரியா, என்னென்று விளக்குவீங்க? கன்றை பிரிந்த காராம் பசுவினுடைய துயரையுடைய கோசலை என்று சொல்லப்படுகின்றது. இதன் மூலம் என்ன தெரியுது? ஒரு கன்றை பிரிந்த ஒரு காராம்பசு எவ்வாறு துயருகின்றதோ அதே மாதிரி தான் ராமனை காட்டிற்கு அனுப்பிவிட்டு ராமனை பிரிந்த துயரத்தால் கோசலையும் வருத்தமுறுகின்றாள். எந்த வரி ஒருத்தர விடையிலையும் வரையில்லை. எந்த வரி என்ன? ஒருத்தர விடையிலையும் வரையில்லை. எழுதுனீங்களா? எழுதின ஒரு ஆள் சொல்லுங்க. நான் இப்படிதான் எழுதினேன். எழுதினீங்களா? இப்படி எப்படி எழுதினீங்க? யாருமா? திருத்தல ருசினாலே இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த பிள்ளையோட பேப்பர் நான் இன்னும் திருத்த இல்லை. எனக்கு திருத்தினாதான் தெரியும். இப்படி எழுதினீங்களாமா? ராமனை பிரிந்த கோசலை அப்படின்னு எழுதினீங்களா?
அன்றை பிரிந்த யார் பசுவை போல மகனை பிரிந்த துக்கத்தை உடையவளாக கோசலை காணப்பட்டாள். அதாவது அன்றை பிரிந்த பசுவானது எவ்வாறு துன்பத்துடன் இருக்குமோ அதுபோல் அவளும் துயரத்தில் இருந்தாள் என்று எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. வெரி குட், வெரி குட் ருசினா. வேற யார் எழுதின? வேற யார் எழுதினன்னு சொன்னீங்களே? எழுதிருந்தீங்க, இல்லைன்னு சொல்ல இல்ல, எழுதிருந்தீங்க மத்தாக்களும். ஆனா என்ன இது மென்ஷன் பண்ணல. ராமனை பிரிஞ்சு கோசலை துன்பப்படுகின்றாளுங்கிறத சொல்ல இல்லை யாரு. அது அதுல இருக்கிற மைய எழுதி விடுறது. கன்றை பிரிந்த காராம்பசு போயிருக்கு, கோசலை வந்து ஓகே படிக்கிறாள் அப்படி ஓமானமுமையும் பொதுத்தன்மை எழுதி. சரியா? அப்படி அது விளக்க தெளின பிறகுதான் ஓமானமுமையும் பொதுத்தன்மை இதன் ஊடாக கோசலையோட துயர் ஆவி வெளிப்படுத்த. பிடிக்க அங்கேயே தூக்கி போறீங்க. செங்கல்ல நல்லா அடுப்பு. சரியா? எழுதிவிட்டா சரி. ஓகே. அப்ப இதுல ஓமானம் உமையும் தெரிந்தான. ஓமானம் என்ன பிள்ளைகள்? கன்றை பிரிந்த காராம் பசு. கன்றை பிரிந்த காராம் பசு. காரான்னு சொல்றது காராம் பசுதான் சொல்றது. அதே மாதிரி உமையம் என்ன? ராமனை பிரிந்த கோசலை. துயரினை பொதுத்தன்மை ஒழிய கோசலை. ஓகே. பொதுத்தன்மை வந்து பிரிவு துயரம். பொதுத்தன்மை என்ன? ரெண்டுக்கும் பொதுவாய்க்கிறது பிரிவு துயரம். அப்ப இந்த கேள்வி ஓகேயா? உங்களுக்கு கம்பராமாயணம் வந்து 12 மார்க்குள்ள வார மாதிரி வந்து பிள்ளைகள் இந்த 30 இருந்து இந்த 60க்குள்ள எடுக்கலும். சரியா? 30 இருந்து 60க்குள்ள இந்த பகுதிகளுக்குள்ளதான் மெயினா வந்து இந்த எதிர்பார்க்கிறாங்க. 12 மார்க்குக்கும் அதுக்குள்ள இந்த பகுதிகள் தான் வருது. இந்த மொழி பேப்பர்லயும் அந்த விஷயங்களை உள்ளடக்கி தான் போட்டு. சரியா? தல்லை ஆண்டம் இந்த மீனிங், இலக்குவனன் யாது செய்தான், அதே மாதிரி சில பாட்டுகள் ஸ்பெசிஃபிக்கா போட்டுருக்கு. சரி, அந்த பாட்டுகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அது மாதிரி நம்ம தனித்தனியும் பாடல் படிக்கிறோம் தானே, அதனால பிரச்சனை இல்லை. சரியா? இந்த பாடல் வந்தாலும் நம்ம செய்யலும் என்ற தைரியம் இருக்கு. சரி, ஓகேவா? 2வது கேள்வியும் ஓகே டீச்சர். ஓகே. இப்ப சொல்லுங்க, 1வது கேள்விக்கு 12, 2வது கேள்விக்கு 12, டோட்டலி 24 எடுத்த பிள்ளைகள் இருக்கிறீங்களா? இருந்தா எஸ் போடுங்க பாப்போம். நிறைய பேர் திருப்பின பேப்பர்ல எனக்கு ஓகே. நிஷா, ஓகே. ஆயிஷா, சரி. ஒரு 2 பேர் இருக்கீங்க. சரி, பரவாயில்ல. சரி, மிச்சம் எல்லாருக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள்ல உங்களோட அந்த ஃபுல் மார்க்ஸ் என்ன செய்ய இல்லாம போயிருக்கு. சரியா? சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து சின்ன பிள்ளைகள் தான். சின்ன பிள்ளைகளை திருத்தி கொள்ளுங்க பிள்ளைகள். சந்தர்ப்பத்தை ஒழுங்கா எழுதி கொள்ளுங்க. பாயிண்ட்ஸ் ஹோம்ல எழுதாதீங்க, பஞ்சு பிடிச்சி வடிவா எழுதுங்க விடைய. சரி, ஓகே. டைம் மேனேஜ்மெண்ட்டும் முக்கியம். சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோமா? கவிதை இல்லாட்டி கட்டுரை பகுதி. இதுல வந்து எல்லாரும் வந்து ரெண்டும் வந்து எதிர்பார்க்க இதுதான் போட்டேன். பாரதியார் கவிதையும் அதே மாதிரி சம்பாஷணை ஒரு கலையில இதுவும் போட்டிருந்தேன். அதுக்குள்ளேயே பார்த்து விடை எழுதுறேன். கவிதைக்கு வேணுமெண்டா நீங்க படிச்சிருக்கணும். ஆனா பந்தி கேள்விக்கு அதுக்குள்ள இருக்கிறத அப்படி எழுதுறேன். அந்த பந்திக்குள்ள இருக்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டு எழுதுறேன் விஷயம். நிறைய பேர் கவிதையும் ட்ரை பண்ணியிருந்தீங்க, கட்டுரையும் எழுதி இருந்தீங்க. சரியா? ஓகே. பாரதியார், சரி, இந்த கவிதை வந்து கல்வி அமைச்சின் பேப்பர்லயும் வந்துரு. சரியா? மினிஸ்ட்ரி பேப்பர் வந்து இன்ஷால்லா நாளைக்கு இல்லாட்டி நாளாண்டைக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரியா? இப்ப வெளியிட்ட மினிஸ்ட்ரி பேப்பர் நாளைக்கு இல்லாட்டி நாளாண்டைக்கு அதை கீயை செட் பண்ணிட்டு நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சரி, அப்ப இதுல பாருங்க, பாரதி என்ற ஒரு தாமரை வந்து வந்துருக்கு. அதுலயும் வந்துருக்கு பாரதி என்ற தாமரை. பாரதி என்ற தாமரையில பாத்தீங்கன்னா அதே கேள்வி, நான் அதே போட்டு அதே கேள்வி அப்படியே வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மினிஸ்ட்ரி பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓமா இல்லையா? மிஸ் மினிஸ்ட்ரி பேப்பர்ல போட்ட கொஸ்டின்ஸ் ஃபைனல் எக்ஸாமுக்கு வருமா? அப்படியே அப்படியே வருமென்று சொல்ல இயலாது. 1, 2, 3 வரையிலும் இல்லாம வராது. வாரத்துக்கு மேபி சான்சஸ் 1, 2, 3 கேள்விகள் வரலாம். 10 மார்க்ஸ் கேள்வி 20 மார்க்ஸ்க்கு வரலாம். 20 மார்க்ஸ் கேள்வி 5 மார்க்ஸுக்கு வரலாம். 10 மார்க்ஸுக்கு வரலாம். அப்படி மாறி மாறி ஏதாச்சும் ஒரு கேள்வியாச்சும் வரும். இன்ஸ்டியால என்னத்துக்கு உங்களுக்கு பேப்பர் வெளியிடுறதுண்டா ப்ராக்டிஸ் செய்யறதுக்கு, உங்களோட நிலையை அறிஞ்சு கொள்றதுக்கு, நிலையை பரிச்சயமாய் செய்யறதுக்கு தான் மினிஸ்ட்ரியால இருந்து பேப்பர் வாரது.
கொஞ்சம் என்ன அவங்களும் இந்த முறை வரக்கூடிய சான்சஸான பகுதிகளை கொஞ்சம் கூட போட்டு பேப்பர் செட் பண்ணுவாங்க. ஆனா அதுதான் வரும்னு ஷுவரா சொல்லிடலாம். சரிதானே? Okay. சில பகுதிகள் வரையும் மிஸ் அப்ப அதுல சரி. போட்டிருக்க கேள்வி ஒன்னு ரெண்டு சரி வரும் தானே மிஸ் ஃபைனலுக்கு? ஓ 1-2 கேடு வரும், வராமைக்காது வரும். ஓகே. அதுக்குதான் செஞ்சு பாக்குறது. நாளைக்கு நாளாண்டைக்கு மினிஸ்ட்ரி பேப்பர் நான் வந்து செய்விப்பேன் குரூப்ல. சரியா? அந்த டைம் அதுல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அதுக்கு முதல் செஞ்சு கொள்ளுங்க. பேப்பரை செய்து பார்த்துட்டு வாரது நல்லது. மிஸ் சரி. அதுல திருக்குறள் கேள்வி வேற தானே மிஸ் போட்டிருக்காங்க? திருக்குறள் கேள்வி வேற போட்டிருக்காங்க. சம்டைம் வேற கேள்வியில இருந்து கேட்கலாம்ங்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு க்ளூ தந்திருக்கிறாங்களோ தெரியல. நான் சொன்னேன் தானே பிள்ளை, நான் என் எதிர்பார்க்கலையும் சொல்லியிருக்கிறேனே காலமறிதலையும் பாருங்கண்டு. சரியா? ஏண்டா 2021 மட்டுக்கும் வர பார்த்தா போதும் தானே டீச்சர்? 2021, 19, 20, 21 3 பாஸ் பேப்பர் பார்க்கணும். சரியா? எல்லா பாஸ் பேப்பரும் பார்க்க வேணும். 20, 21 வந்த கேள்விகளை அதிகம் பாருங்க. ஓகேவா? ஓகே ஓகே மிஸ். சங்க செய்யுளும் திருக்குறளும் 2020 தான் மினிஸ்ட்ரி பேப்பர்ல போட்டிருக்கு. என்னம்மா? சங்க செய்யுளும் திருக்குறளும் 2020 ம். வந்தது தான் ரிப்பீட் போட்டிருக்கு. அதான் சொன்னேன் 19, 20, 21 வந்ததை வடிவா பாருங்க. சரியா? ஓகே. பாரதி என்றொரு தாமரை பூத்தது. சரி, இது என்ன கவிதை பிள்ளைகள்? உங்களுக்கு பாரதியார் சொல்லி கவிதை. பாரதியார் கவிதை. சரியா? பாரதியாரை பத்தி சொல்ற கவிதை தான் இது. சரியா? பாரதியார் கவிதை. சரியா? இதுல வந்து பாரதிய நூல்களை பத்தியும் என்ன செய்யற புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. பாரதியின் பெருமைகளை கூறுறதுக்கு இங்க நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த கவிதை நீங்க படிச்சிருந்தால் இதுக்கு என்ன செய்யலும்? ஆன்சர் எழுதி கொள்ளலும். கவிதையில எல்லாரும் ஆன்சர் எழுதிருக்கீங்க. சரியா? எல்லாருக்கும் சரி, மோஸ்ட்லி எல்லாருக்கும் சரியா தான். ஓம் எங்களே கவிதை கட்டுரைகள் ஸ்கிப் பண்ணிருமா ஃபுல்லாவே? அப்படி இல்லைம்மா, இப்படி ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிடலாம். என்றால் கட்டுரை வந்தா உங்களுக்கு கை கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீங்க எனக்காவது ஒரு சாய்ஸ் வந்துட்டுண்டா கட்டுரையில படிச்சா கட்டுரை ஃபுல்லா இது வரும் தானே, ஃபுல்லா கட்டுரையில வரும் தானே உங்களுக்கு. சொல்ற விளங்குதா? ஓகே கட்டுரை டீச்சர். ஃபுல்லா ஸ்கிப் பண்ண வேண்டாம். சரியா? இந்த எதிர்பார்க்க இருக்கிறத படிங்க. ஏனைய பகுதிகளையும் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. ஏண்டா உங்களுக்கு இதுக்கு வரலாம், இதுக்கு திருக்குறிப்பு எழுதுறதுக்கு வரையிலும். அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறது சரியில்லை. சரி? ஓகே டீச்சர். ஓகே. சரி, பாரதியார் என்ற கதையில பெருமகளை கூறுறதுக்கு உருவகத்தை கையாண்ட விதம் சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் சொல்லுங்க எழுதினாக்கள். பாரதி என்றொரு தாமரை பூத்தது, பாரத நாடெனும் வாவியிலே, அதன் சீரிதழ் 1000 செங்கதிர் பேரொளி செய்து விளங்குவது பூமியிலே. முதலாவது அடி பாருங்க. இங்க என்ன உருவகம் உண்டா? என்ன உருவகம் பிள்ளைகள்? பாரதியோட பெருமையை சொல்றதுக்கு என்ன உருவகத்தை பயன்படுத்தி இருக்கிறாரு? பாரதி என்றொரு தாமரை. பாரதியார தாமரையாகவும் அவர் எழுதின அந்த இலக்கியங்களை என்ன சொல்லியிருக்கிறார்? சொல்லுங்க. பாட்டை வாசித்தாலே நம்மளுக்கு நார்மலா வரும். இதழ்கள். பாரதி வந்து பாரத நாட்டின் குலத்துல பாரதி என்றொரு தாமரை மலர் பூத்திச்சான். அந்த தாமரை மலர்ந்த இதழ்கள் சூரியனாக 1000 கணக்கான செங்கதிர்கள் போன்று பூமியில என்ன செய்யலாம்? ஒளிபரப்புதான். இப்ப பாரதிய தாமரையாகவும் பாரதியின் அந்த இலக்கணங்கள், அதாவது இலக்கியங்கள், சரி, அந்த தாமரை மலர்ந்த இதழ்கள் அவர் அந்த இலக்கியங்கள் அவர்
சிறப்பு வந்து செங்கதிர்கள் போல இதழ்கள் போல அந்த இதழ்கள் வந்து செங்கதிர்கள் போல உலகம் முழுவதும் ஒளிய பரப்புது. என்னென்ன செய்யற உருவகிச்சு சொல்றாங்க. உருவகிச்சு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரியா? அப்ப அந்த விஷயம் தான் இதுக்குள்ள வரப்போகுது. சரி, நான் இந்த கவிதையை உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறேன். கவிதையை விளங்கப்படுத்தவா? ஓ மிஸ். ஓகே மிஸ். ஒரு பாடலா கவிதையை பாருங்க. சரியா? முதலாவது பந்தியை பாத்தீங்கன்னா இப்ப சொல்லிட்டேன். பாரதி என்றொரு தாமரை பூத்தது. பாரத நாடாகிய அந்த குலம், பாரத நாடாகிய அந்த குலத்துல பிள்ளைகள் பாரதி என்றொரு தாமரை என்ன செய்தாம் பூக்குறான். அந்த தாமரை மலர்ந்த இதழ்கள் வந்து சூரியன் ஆயிரக்கணக்கான செங்கதிர்கள் போல பூமியில ஒளி பரப்பி என்ன செய்து விளங்குகின்றது. இதுதான் முதலாவது பாடல்னு சொல்றேன். சரியா? பாரத நாடாகிய குலம். சரி, அந்த பாரத நாட்டுல பிறந்த அந்த பாரதி ஒரு தாமரை மலராக என்ன செய்யப்படுகிறார். அந்த தாமரை மலர் கண்ட இதழ்கள் அவர சிறப்புகள் என்ன செய்யப்படுறான் இந்த உலகம் முழுவதும். சூரியன் செங்கதிர்கள் எப்படி உலகம் முழுவதும் பரவி கிடக்கோ அதே மாதிரி பாரதியின் சிறப்புகள் இந்த உலகம் முழுவதும் ஒளி வீசி பரம்பி கிடக்கின்றது என்று என்ன செய்து சொல்றாங்க. இதுதான் அந்த முதலாவது பண்பு. விளங்குனதா? ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது பார்ப்ப இந்த நறுமலர் கூம்பிடுமோ, இந்த நறுமலர் கூம்பிடுமோ, இதன் இன்பம் என்றாயினும் குன்றிடுமோ, உயர் சிந்தனை யாமெனும் வானிலேறி திளைத்திடலாமவது தாம்பிடுமோ. சரியா? பாருங்க, இந்த நறுமலர் கூம்பிடுமா, இத்தகைய வாசனை மிக்க அந்த தாமரை மலரானது வாடி விடுமோ என்று சொல்றோம். வாடி விடுமோ, இதனால் பெறக்கூடிய மகிழ்ச்சி என்றைக்காவது குறைஞ்சு விடுமோ. சரியா? மலர்ற வாசனை வாடிடுமா, அதனால வார மகிழ்ச்சி குறைஞ்சு விடுமா என்று சொல்கிறார். அதே மாதிரி உயர்ந்த சிந்தனையாகிய வானுலகம் ஏறி சென்று அது தரும் தொடர்ச்சியான இன்பத்தில் மனிதனை ஆழ்த்தி விடலாம். அது ஒரு மென்மையான பொழுதும் வாடி விடுவதில்லை. அதாவது அது ஒரு மலர் போன்ற மென்மையானது, அது ஒருபோதும் வாடாது என்று சொல்றாரு. இப்ப தாமரை பூவண்டா பிள்ளைகள் ஒரு நாள் பூத்தா அடுத்த நாள் வாடி பூம்பி வாடி. ஆனா இதுல என்ன சொல்றாரு, இந்த மலர் தாமரையாகிய பாரதி என்கிறவர் என்ன பாரதி பூம்ப மாட்டாரு. சரி, அந்த பாரதியாகியவர் அவரோட சிறப்பு எப்பயும் குன்றாது என்று சொல்றாங்க. பாரதியின் சிறப்பு வந்து குன்றாது, அவர் மறைய மாட்டாரு. அவர் செத்து எவ்வளவு வருஷம் ஆனாலும் நம்ம பாரதியை பத்தி என்ன செய்யறோம், படிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஸ்டில் இப்ப வரைக்கும் நம்ம பாரதியை பத்தி என்ன செய்யறோம், படிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். அதுக்காக சொல்றோம் அவர நறுமணம் என்ன அந்த வாசனை மிக்க மலர் வந்து வாடி குவிஞ்சு விடுமா, அதால வார மகிழ்ச்சி என்றைக்காவது குன்றி விடுமா. சரியா? அது வந்து வானுலகம் வர ஏறி செல்கின்ற ஒரு இன்பத்தை தரக்கூடியது. அது ஒருபோதும் என்ன செய்யாது, வாடி விடாது. இது வந்து பாரதியின் சிறப்பையும் சொல்கின்றது. விளங்குதா? ரெண்டாவது ஓகே. சரி, இந்த பாரதி நீக்கிறது இந்த மேலே இருக்கிற வாடு. சரியா? அதை கணக்கு. சரி, அடுத்தத பாருங்க. சந்த மிகுந்திடு சிந்தன வந்து சாடல் அழுவிகள் போல் விழுந்து தமிழ் சிந்தையருக்கு செம்மை பெருக்குது சித்திரங்காட்டுது புத்துயிர் போல. சரி, அதை வாசிக்கிறதுல கொஞ்சம் டெக்னிக்கல். சரி, பாத்தீங்கன்னால் ஓசை சிறப்போட, சரியா, ஓசை மிகுந்த அந்த சந்தங்களோட அதிகமா இருக்கிற சிந்து பாடல்கள் போன்று அது வந்து மலைச்சாரல்களிலிருந்து எப்படி ஒரு அருவிகள் விழுமோ, மலைச்சாரல்ல இருந்து எப்படி ஒரு அருவி விழுமோ அது போல உவமையணிகள். சரியா? அது போல மனங்கள்ல விழுதான். சரியா? ஒரு மலையிலிருந்து எப்படி அருவி விழுதோ அது போல அந்த மனங்கள் மேல அந்த என்ன செய்யுது அவருடைய அந்த சந்தங்கள், அந்த ஓசை மிகுந்த அந்த சந்தங்கள் அதிகமா இருக்கிற பாரதியினுடைய பாடல்கள் மனசுல வந்து விழுதான். விழுந்து தமிழர்களாகிய எங்களது உள்ளத்தை என்ன செய்தான் உருக்குதான். தமிழர்களாகிய அவர்களது உள்ளத்தை என்ன செய்து உருக்குது. தமிழின் சிறப்புகளை கூட்டுகின்றது. புதிதாய் பிறந்த உயிர் போல வண்ணங்கள் காட்டி மயக்குது. சரி, இதுல வந்து உவமையணிகள் கூடிய இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணுது. சரியா? இங்க பாருங்க, சாரல் அருவிகள்
சரி, இது ஒரு உருவம். புத்துயிர் காட்டுவது போல இது ஒரு உவமை. எப்படி மலை அருவியிலிருந்து மலைச்சாரல் மலையிலிருந்து ஒரு அருவி விழுதோ அதே மாதிரி பாரதியினுடைய சந்தமுடைய அந்த பாட்டு சிந்து பாட்டுக்கள் மனிதர்களுடைய மனதில் என்ன செய்யுது? விழுது. மனிதர்களுடைய மனதுல விழுது. அதே மாதிரி புதிதாய் பிறந்த உயிர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பல வண்ணங்கள் காட்டி என்ன செய்தாம்? இந்த பாடல் உள்ளத்தை மயக்குதாம். உள்ளங்களை என்ன செய்தாம்? மயக்குகின்றது என்று சொல்றாங்க. இது விளங்குனதா? விளங்குது டீச்சர். இன்னொரு தரம் சொல்லுங்க மிஸ். என்னண்டாமா இதுல வந்து பாரதியினுடைய பாட்டினுடைய சிறப்பு, பாரதியின் பாட்டினுடைய சிறப்பு தானே இதுல சொல்றாங்க. பாரதியினுடைய பாட்டு எப்படி இருக்குமெண்டா அதிகமாயிக்கிற சந்தங்கள். சரி, அவரோட பாட்டுல சந்தங்கள் ஓசைகள் எல்லாம் அதிகமாக இருக்குமா. அந்த சிந்து பாடல்கள் போன்று மலைச்சாரல்ல இருந்து எப்படி அருவிகள் விழுமோ அதே மாதிரி அந்த சிந்து பாடல்கள் மனங்கள் என்ன செய்யலாம்? விழுதான். விழுந்து தமிழர்களாகிய தமிழர்களது உள்ளங்களை என்ன செய்யுது? உருக்குது. தமிழின் சிறப்புகளை அந்த பாரதியினுடைய பாடுகள் என்ன செய்யுதாம்? கூட்டுதாம். சரியா? ஒரு புதிதாய் பிறந்த உயிர் எப்படி இருக்குமோ அது போல பல வண்ணங்கள் காட்டி என்ன செய்யுது? அந்த அவருடைய பாடல்கள் மனதினை மயக்குது என்று சொல்லப்படுது. சரியா? ஓகேவா? அதே மாதிரி 4வது பாருங்க. தாமரை காடிது நித்திலஞ்செந்தமிழ் தன்னர வெங்குஞ் சொறிவது பார். கல காமரு காவலாகிய வண்டினங் கண்டன மண்டிக் கடித்திடல் பார். சரியா? ஓகே. இந்த பாடல்கள் உங்களுக்கு பெருசா ஞாபகம் இல்லாட்டியும் பொருள் ஞாபகம் வச்சுக்கணும். தாமரை காடாக விளங்குவது இது. எது பிள்ளைகள் தாமரை காடாக விளங்குது? பாரதியுடைய படைப்புகள். பாரதியுடைய படைப்புகள் பாத்தீங்கன்னா தாமரை காடாக கிடக்கும். அங்க என்ன? தினமும் செந்தமிழ்களாகிய குளிர்ந்த தேனெங்கும் சிந்துவதை பார்க்கலாமா? அந்த தாமரை காட்டுல செந்தமிழாகிய குளிர்ந்த தேன் எங்கும் சிந்துவதை பார்க்கலாம். அப்ப செந்தமிழாகிய குளிர்ந்த தேன் என்ன சொல்றாங்க இதுல? பாரதியிட பாடல். வெரி குட். பாரதியின் பாடல்களை தாமரைக்காடு என்று உருவகப்படுத்தி அதே மாதிரி உண்மையில தாமரைப்பூக்கள் நிறைந்த வாவி என்று சொல்றாங்க. சரியா? தாமரைப்பூக்கள் நிறைஞ்ச வாவி என்று சொல்றாங்க. செந்தமிழாகிய குளிர்ந்த தேன் சொருகிறது பார். இதுவும் என்ன? உருவக அணிதான். சரியா? செந்தமிழாகிய குளிர்ந்த தேன் என்ன? அதுல வருது சொருகின்றது பார். இதுவும் வந்து உருவக அணிதான். அத்தோடு விருப்பமும் பாவலராகிய பல வண்டினங்கள் அங்கு வந்து என்ன செய்யலாம்? அந்த மலர்கள்ல வீழ்ந்து அண்டி கிடந்து தேனையெல்லாம் உண்டு மகிழ்வதையும் என்ன செய்யறாரு? செல்றாரு. சரியா? அண்டி கிடந்து அந்த வண்டுகள் எல்லாம் அந்த தேனை என்ன செய்யலாம்? குடிக்குதாம். தேனை வந்து குடிக்குதாம். சரி, அப்ப தாமரை காடாக என்ன செய்து பாரதியின் பாடல்களை உருவகிச்சு அந்த தாமரை காட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தாமரை குளம், அந்த தாமரை பூக்கள் நிறைஞ்ச அந்த காட்டுல வந்து செந்தமிழ்களாகிய அந்த குளிர்ந்த தேன் வந்து சொரிதான். செந்தமிழ் தேன். சரியா? செந்தமிழ் வந்து தேனாக சொரிகின்றது. அப்ப செந்தமிழ் தேனுக்கு உருவகிக்கப்பட்டது. செந்தமிழ் தேனாக அது சொரியும் போது பல வண்டி கூட்டங்கள் என்ன செய்தாம்? அதுல வந்து விழுந்து கிடக்குதாம். அதுல வந்து என்ன செய்தாம்? விழுந்து கழித்து மகிழ்கின்றதாம். சரி, இதுதான் 5வது பாடல். சரி, 4வது பாடல். ஓகேவா? விளங்குனதா? அடுத்தது பாருங்க. புத்தம் புதிய சுவையிது முன்னொரு பூக்களும் இச்சுவை தந்ததில்லை. மெத்த மெத்த வெறிக்குது காதல் சிறக்குது வீரம் பிறக்குது நேரிலே. சரியா? புத்தம் புதிய சுவை எதுவாகும். சரியா? பாரதியின் பாடல்களை பத்தி என்ன சொல்றாரு? புத்தம் புதிய பாரதியின் பாடல்களை புத்தம் புதிய சுவையை தந்திச்சு என்று சொல்றாரு. சரியா? முன்னர் உள்ள பூக்கள் தராத சுவை இது என்றும் என்ன செய்யறாரு? கவிஞர் சொல்றாரு. சரியா? பாரதியின் பாடல்கள் வந்து புத்தம் புது 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 டேஸ்டா. சரியா?
முன்னிருந்த கவிதைகள் வந்து இந்த டேஸ்ட தந்ததில்லையாம். முன்னுள்ள கவிதைகள்ல காணப்படாத எந்த மலர்களிலும் இத்தகைய சுவையை என்ன செய்யலையாம், கண்டில்லையாம் என்று சொல்ற. அப்ப இது பாரதியினுடைய பாடல்களுடைய சிறப்புகள் என்ற பகுதிக்குள்ள வரும். அதே மாதிரி இந்த சுவை மிகுந்த தேனினை அருந்தி உண்டோன மிகவும் வெறியூட்டுகின்றது, காதலுணர்வு வருது, அதே மாதிரி வீரமும் வருது. 3 உணர்வுகளும் என்ன செய்யுது, பிறப்பிக்கப்படுகின்றது என்று சொல்றார். சரியா? இதுதான். அப்ப இந்த அந்த பாரதியின் அந்த பாடல்களை நம்ம வாசிச்ச மாத்திரத்திலேயே அது என்ன செய்யலாம், நம்மளுக்கு ஒரு வெறிய ஊட்டுகின்றதாம், காதல் உணர்ச்சியை தூண்டுகின்றதாம், அதே மாதிரி வீரத்தையும் பிறப்பிக்க வைக்கிறதாம். சரியா? இதுல என்ன சொல்றாரு, பாரதியின் பாடலை தாவரை மலராகவும் முன்னைய கவிஞர்களோட பாடலை முன்னுள்ள பூக்கள் ஆகவும் என்ன செஞ்சிருக்கிறாரு, கவிஞர் வந்து உருவகிக்கப்பட்டிருக்கிறாரு. பாரதியின் அந்த பாடல் அந்த தாமரை வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட். அதே மாதிரி முன்னர் உள்ள பூக்கள் அந்த சுவையை தந்ததில்லை என்றா, முன்னர் உள்ள பூக்கள் என்றால் முன்னைய கவிஞர்கள் பாடிய கவிதைகள், அது வந்து பாரதியின் டேஸ்டுக்கு வர இல்லை, பாரதியின் பாடல்கள் டேஸ்டுக்கு வர இல்லை என்று என்ன செஞ்சிருக்கிறாரு, உருவகப்படுத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி பாரதியின் பாடல் வந்து இனிமையும் தாமரை மலர் தேனாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கி, உருவகிக்கப்பட்டிருக்கி. சரி, அந்த தேனை உண்டா நம்மளுக்கு என்ன, இப்ப நாம தேனை உண்டோம்னா அதுல ஒரு இனிப்பு இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தான் பாரதியார பாட்டு நாம ருசிச்சால், அதை ருசிச்சான் மீன் படிச்சால் நம்மளுக்கு ஒரு வெறி பிறக்குது, காதல் உணர்வு, வீர உணர்வு எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யுது, கிடைக்கும் என்று என்ன செய்யறாரு, சொல்றாரு. அதுதான் 5வது பாடல். ஓகேவா? விளங்குதா? கொஞ்சமாச்சு ஏதோ மிஸ். மிஸ் சவுண்ட் கொஞ்சம் குறைவாவே கேக்குது மிஸ். சவுண்ட் கொஞ்சம் குறையா கேக்குதா? ஓகே, கவரேஜ் பிரச்சனை. அப்ப நம்ம இந்த கவிதையை பார்த்துட்டு நாளைக்கு செய்வோம். சரியா மிச்சது? ஏன்னா கவரேஜ் பிரச்சனையால கொஞ்சம் கிளியரா இல்லாட்டி கேட்காய்தானே. அடுத்த பாடல பாருங்க. 2 பாடதனைக்கு முடிஞ்சிடும். சரியா? முல்லை குறிஞ்சி இளமருதம் நல்ல மோகன பாலை முதிர்ந்த நெய்தல் பண்கள் கல்லையுருக்க முரன்று கவிக்கனி கூட்டிடல் கண்டிடுவாய். சரியா? இதுல வந்து 5 திணைகளும் சொல்றாங்க. முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் ஆகிய நிலங்களுக்குரிய இசைப்பண்கள் கல்லையும் உருக்கக்கூடியவாறு ஒலிச்சு பாரதியின் பாடல்களுக்கு அழகு சேர்த்திடுவத காண்பாயாக என்று சொல்லியிருக்காங்க. அதாவது 5 நிலத்துக்குரிய அந்த இசைப்பண்கள், சரியா, இசை வாத்தியங்கள், அந்த இசை வாத்தியங்கள் வந்து கல்லை உருக்கக்கூடியவாறு ஒலிக்குதான். அது ஒலிச்சு பாரதியின் பாடல்களுக்கு என்ன செய்யலாம், மெருகூட்டுது. சரியா? பாரதியின் பாடல்களுக்கு இன்னும் என்ன செய்யுது, மெருகூட்டுது. சரி, ஓகே, அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. சரி, இதுல வேற ஒரு விஷயமும் இல்லை. அதே மாதிரி லாஸ்டா பாருங்க, இது மெயினான விஷயம். மாடு மரங்களுக்கும் இச்சுவை கேட்டிங்கு வண்டுகளாகி மயங்குதல் பால், அது காடு துறக்குது கோடை தணிக்குது காணல் பறக்குது கண்ணென்றே. சரியா? கண்ணென்றே. சரியா? மாடுகளுக்கும் இந்த சுவை கேட்டிங்கு வண்டுகளாகி மயங்குது பால். அந்த வரிகளை நீங்க காணும் சிறப்ப சொல்லி வந்திருக்கு. இப்ப அங்க மினிஸ்ட்ரியிலையும் வந்திருக்கு. சரியா? மினிஸ்ட்ரியிலையும் வந்திருக்கு, இதுலயும் வந்திருக்கு. சரி, அப்ப அந்த வரிகள்ல என்ன சொல்றாங்கன்றத நீங்க என்ன செய்யணும், விளக்க வேணும். சரி, அதுல பாத்தீங்கன்னா பாரதியின் பாடல் வந்து இசையோடு கேட்கக்கூடியது. அந்த பாரதியின் பாட்டை வந்து அஃறிணை பொருட்களும் என்ன செய்தாம், கேட்குதாம். மாடுகள் மரங்கள் போன்றவைகளும் என்ன கேட்டு வண்டுகளாக என்ன செய்தாம், மயங்குதாம். சரி, அஃறிணை பொருட்களாகிய மாடுகளும் மரங்களும் கேட்டு வண்டுகளாக மயங்குகின்றது என்று என்ன செய்யறாங்க, சொல்கின்றாங்க. வண்டுகளாக கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன்னா, அந்த பாரதியின் பாடல்கள பிள்ளைகள் அஃறிணை பொருட்களாகிய மாடுகளும் மரங்களும் கேட்டு வண்டுகளாகி மயங்குதான். வண்டுகளாகி மயங்குதல் என்பது உருவக அணி. சரியா? மாடும் மரங்களும் வண்டுகளாகிறது என்கிறது என்ன பிள்ளைகள், உருவக அணி. இந்த பாரதியினுடைய அந்த பாட்டு சுவையானது கண்ணபிரான் அருளாக விளங்குது. அந்த கண்ணபிரான் அருளாக விளங்குறதால கோடை வெப்பத்தையும் தணிக்குதாம், காட்டில் நீக்கிவிடவும் காணலின் வெம்மையை அகற்றவும் கூடிய வல்லமையை அளிக்குது என்று சொல்றாரு. இது பாரதியினுடைய பாடலுடைய சிறப்பு.
சரியா? அது வந்து கோடை இந்த வெப்பத்தை தணிக்குது. காடு துறக்குது, கோடை தணிக்குது, காணல் பறக்குது. கண்ணன் நென்றே. கண்ணன் அருளால அந்த பாரதியின் பாடல் வந்து இந்த விஷயங்களை செய்யுது என்று சொல்றாரு. இதுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பாரதிய பற்றியும் பாரதியின் பாடல்கள் சிறப்பை பற்றியும் தான் பாரதியார் என்ற கவிதையில என்ன வந்து சொல்லப்பட்டது. இதுல உமையணிகளும் உருவக அணிகளும் என்ன செய்யப்பட்டிருக்கி சொல்லப்படுது. விளங்குதா? அதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். சரியா? ஓகே, இப்ப நீங்க பாட்டு டாக்டர் வந்து ஆன்சரை கூறுவீங்க. சரியா? பாரதியின் பெருமைகளை கூறுவதற்கு கவிஞர் உருவகத்தை கையாண்ட விதம். நிறைய உருவகங்கள் இருக்குத்தானே. அந்த உருவகங்களை குறிப்பிட்டு என்னென்ன பெருமைகளை கூறுறதுக்கு என்னென்ன உருவகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நீங்க விளக்கி அந்த அடியை போட்டு எழுதணும். உதாரணத்துக்கு நான் ஒரு விட சொல்றேன். இது முதலாவது இது சொன்னேன். சரியா? பாரத நாடு. பாரதி என்றொரு தாமரை பூத்தது, அது என்ன செய்து சிறுதல் செங்கதிரொரு போல விளங்குது. சரியா? பாரதிய வந்து என்ன செய்யறாரு? தாமரை மலராக உருவகிச்சு அவரோட சிறப்பு வந்து செங்கல் போல உலகம் முழுவதும் பரவுது என்று என்ன செய்யப்படுது செல்லப்படுது என்று நீங்க என்ன எழுதே. விளங்குதா? அதே மாதிரி நிறைய உருவகம் இருக்கு. இப்ப நிறைய உருவகம் எல்லாம் சொன்னேன். நிறைய உருவகத்தையும் நீங்க ஒன்றா ஒன்றா கொடுத்து என்ன செய்யணும் எழுத வேணும். விளங்குதா பிள்ளைகள்? ஓ மிஸ். ஓ மிஸ். ஓகே, அதே மாதிரி மூணாவது பாட்டுல அவர் சொல்றாரு தானே, அந்த தமிழ் சிந்தனை உருக்குது, சாரல் அருவிகள் போல விழுது என்று சொல்றாரு தானே. அந்த செந்தமிழ் தேனண்டு அதை உருவகிக்கிறாரு. அதே மாதிரி நாலாவது பாடல்ல பாத்தீங்கன்னா தாமரை காடு என்று என்ன செய்யறாரு உருவகிக்கிறாரு. சரி, அதே மாதிரி அஞ்சாவது பாடல்ல வந்து முன்னர் இருக்கிற கவிதைகள் எல்லாம் இந்த சுவை தர இல்லை என்று சொல்லி அதுலயும் வந்து உருவகத்தை செல்றாரு. சரியா? அந்த மாதிரி இதை போட்டு வைக்கணும். சரியா? நீங்க விளக்க வேணும். சரி, ஓகே. அதே மாதிரி கடைசி பாட்டுலயும் இருக்கு, அந்த மாடுகளும் மரங்களும் வண்டுகளாகி மயங்குது, அதுலயும் உருவகம் இருக்கு. அதுலயும் பாரதியினுடைய சிறப்பை பத்தி தான் என்ன செய்து சொல்லுது, பாரதியுடைய பாடலுடைய சிறப்பு. அப்படி நீங்க அந்த விஷயங்களை கொஞ்சம் அதே மாதிரி பாரதி மீது திருப்பி சொல்லுவீங்களா? என்னத்தம்மா? அந்த உருவக அணிகள் இந்த லைன்ல எது இருக்காண்டு என்ன லைன்ல முதலாவது பாடல்ல இருக்கு. நீங்க அந்த பொருளை பாத்தீங்கன்னா தெரியும். புக் இருந்தால் உரைநடை பகுதி புக்கில் எடுத்து நாகரசர் புக் ஏதாச்சும் உங்களுக்கு புக் இருந்தால் இந்த பொருளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருவகம் இருக்கா இல்லையான்னு தெரியும். சரியா? டைம் கொஞ்சம் போது, அடுத்த கிளாஸ். பாரதி மீது பிற புலவர்கள் கொண்ட ஈடுபாட்டினை தெளிவுபடுத்துக. இதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? என்ன லைன் கொடுப்பீங்க? பாரதியின் மீது பிற புலவர்கள் மத்த புலவர்கள் கொண்ட ஈடுபாடு சொல்லுங்க பாப்போம். எக்ஸாம் எழுதி நான் சொல்லுங்களேன், நீங்க எழுதின ஆன்சர். பாரதி மீது பிற புலவர்கள் கொண்ட ஈடுபாடு, அவர் மேல என்னென்ன ஈடுபாடு கொண்டிருக்காங்க சொல்றாங்களே. புத்துயிர் அளிக்குது. சரியா? அந்த பாரதியினுடைய பாடல்கள் வந்து புதிதாய் பிறந்த உயிர் போல பல வண்ணங்கள் காட்டி மயக்குது. அவரோட பாடல்கள் மனசுல விழுந்து தமிழர்களோட உள்ளத்தை உருக்குது. சரியா? அந்த லைன்ல வரும் மூணாவது பாடல்ல இந்த கேள்விக்குரிய ஆன்சர் வரும். சரியா? உள்ளத்தை உருக்குது, தமிழோட சிறப்புகளை கூட்டுகின்றது, புதிதாய் பிறந்த உயிர் போல பல வண்ணங்களை காட்டி மயக்குது அப்படி சொல்றது என்ன? பிற புலவர்களோட கூட்டு. சரியா? அவங்க செல்ற ஈடுபாடு. சரியா? அதே மாதிரி புத்தம் புதிய சுவையா இருக்கி, முன்னர் காணப்படாத மலர்களும் இத்தகைய சுவைத்தன்மையின தந்ததில்லை. அதாவது முன்னுக்கு வந்த எழுந்த கவிதைகள் வந்து பாரதியார் கவிதைக்கு ஈக்குவலாக இல்லை என்று சொல்றாங்க. அதுவும் வந்து இந்த இதுக்குள்ள நீங்க மென்ஷன் பண்ணி எழுதணும். சரி, அடுத்தது உங்களுக்கு தெரியும் மூணாவது, பாரதியின் பாடல்கள் இசைச்சுவை வந்து எத்தகைய ஆற்றலை கொண்டது. இசைச்சுவை வந்து எத்தகைய ஆற்றலை கொண்டது என்னென்னத்தை எழுதுவீங்க?
டக்கு டக்குன்னு சொல்லுங்க பிள்ளைகள். அது பாடல்கள் வந்து சாரல் அருவிகள் மாதிரி எங்கள மனதுல வந்து விழுறது. வெரி குட். பாடல்கள் சாரல் அருவிகள் மாய் விழுகிறது. அதே மாதிரி செந்தமிழ் தேன் குளிர்ற மாதிரி எங்கும் பரவி இருக்கிறது. புத்தம் புதிய சுவையை தாரது. சரியா, அருந்திய உடனேயே நம்மளுக்கு வெறியூட்டுகின்றது, காதல் உணர்வு மேம்படுகின்றது. அதே மாதிரி 5 திணைகளையும் உள்ளடக்கி கல்லையும் உருக்கக்கூடியவாறு ஒலிக்கின்ற பாடல்களாக இருக்குது. அதே மாதிரி வண்டிடங்களே என்ன செய்யறது, அஃறிணை பொருட்களும் மயங்குகின்ற அளவுக்கு அந்த இசை வந்து என்ன செய்யுது இருக்கி. அதே மாதிரி கண்ணண்ட அருளை போன்று காட்டின விட்டு நீங்க செய்கின்ற அதே மாதிரி கோடைண்ட வெயில குறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த இசை வந்து இருக்குது அண்டு இந்த விஷயங்களை கொடுத்தீங்கன்னா சரி, அந்த அடிகளோட கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, அடுத்தது மிஸ் 5வது. பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதலாமா மிஸ் இதுக்கு? பாயிண்ட்ஸ் இல்ல, பந்தி அமைப்புல தான் எழுதணும். இதுக்கு எழுதலாம் சரியா. சரி, மாறி சொல்லிட்டு நான் இதுக்கு பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நீங்க எழுதலாம் சரியா, பிரச்சனை இல்லையா. பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல ஓகே நீங்க மிஸ். பாயிண்ட்ஸ் எழுத தேவையில்லை, நார்மலா எழுதுனீங்கன்னா சரி. டீச்சர் இதுல ஒரு ஓகே மிஸ். கொஸ்டினுக்கு எத்தனை பேஜுக்கு ஆன்சர் வரும்? எத்தனை பேஜ் நம்ம இல்லம்மா, 4 மார்க்ஸ் கேள்வி தானே தங்கச்சி. இது மாதிரி தான் 4 மார்க்ஸ் கேள்வி. நார்மலா இதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை உள்ளடக்கி எழுதினீங்கன்னா சரி. சரியா, ஓகே டீச்சர். ஓகே. அடுத்தது பாருங்க, மாடு மரங்களுக்கு மிச்சுவை கேட்டுங்கு வண்டுகளாகி மயங்குதல் பார். இவ்வடிகள்ல நீர் காணும் சிறப்புகள் என்ன பிள்ளைகள்? என்ன சிறப்பு? உருவகம். உருவகம் நீண்டு மென்ஷன் பண்ணி நீங்க என்ன செய்யணும், செல்ல வேண்டும். பாரதியினுடைய அந்த பாடல்களை அஃறிணை பொருட்களாகிய மாடும் மரங்களும் கேட்டு என்ன செய்யுது, வண்டுகளாகி மயங்குகின்றது என்று பாரதியினுடைய பாடல் சிறப்பு, சிறப்பு இங்க வந்து சொல்லப்படுது என்று எழுதினா சரி. ஓகேவா, இதே கேள்வி மினிஸ்ட்ரி பேப்பர்ல போட்டுக்கிறாங்க. இப்போ மினிஸ்ட்ரி பேப்பர்ல இந்த பகுதி வழங்கப்படுத்த தேவையில்லை. ஃபர்ஸ்ட்ல நாளைக்கு 4 செய்வேன் மினிஸ்ட்ரி பேப்பர். சரியா, விளங்குனதா? அப்ப 3 விஷயம் படிச்சிருக்கு, அதுவும் வேர்த்தான விஷயம் தான், வரக்கூடிய விஷயங்கள். விளங்குனதா? மிஸ். இதுல அறிமுகம் எழுதணுமா மிஸ்? அறிமுகம் எல்லாம் தேவையில்லை, நார்மலா நீங்க அந்த கேள்வியை ரிமைண்ட் பண்ற மாதிரி கொண்டு போனா சரி. இந்த பாடல்ல பாரதிய அந்த சிறப்புகளாக அப்படின்னு கொண்டு போனீங்களா சரி. அதுக்கு பெரிய அறிமுகம் எல்லாம் நீங்க எழுத தேவை இல்லை. சரியா பிள்ளைகள்? அப்ப இதுல மீதி கேள்வி வந்து இது மீதி கேள்வி இருக்கு சரியா. இந்த இது இருக்கு இலக்கியம் தெரிஞ்சு வினையாட இலக்கியம் படிச்சுட்டேன். இலங்கை ஆற்றுப்படை இது வந்து இன்னொரு கிளாஸ்ல நான் செய்விப்பேன் சரியா. இன்னொரு கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல செய்விப்போம். இன்றைக்கு 10 மணி மட்டும் போட்டேன். ஆனா இங்க மழை பெய்யுது அதிகமா, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ இருக்கும். நீங்க மீதி கேள்விகளை செய்துட்டு வாங்க. மாடல் பேப்பர் வந்து இன்ஷா அல்லாஹ் நான் வந்து டைம் பார்த்து செய்வேன், இந்த கிழமைக்குள்ள செய்வேன் சரி. ஒவ்வொரு கேள்விக்கும் பாடலை இல்லம்மா, ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க போடணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சா 2-3 எக்ஸாம்ஸ்ல போட்டு விடுங்க லைன் சரியா. ஓகே, கம்பராமாயணம் வந்துமா நாளைக்கு நம்மட பேமெண்ட் கிளாஸ்ல நான் அதை முடிச்சு விடுவேன் சரியா. 50லேருந்து 60 வரையான பாடல்களை முடிச்சுட்டு இலங்கை ஆற்றுப்படையும் முடிச்சு விடுறேன் சரியா. இலங்கை ஆற்றுப்படை இலக்கிய விமர்சனம் கூத்து நெருக்கடி சிறுகதைகளும் படிக்க வேண்டியிருக்கு. அப்ப அதையும் நான் முடிச்சு விடுறேன் சரியா. ஒரு பெரிய ஒரு நேரம் போட்டு அதை முடிச்சு விடுவேன் சரி. ஓகே பிள்ளைகள், பேப்பரை பிரிண்ட் எடுத்து செய்யுங்க. அதே மாதிரி மினிஸ்ட்ரி பேப்பரையும் பிரிண்ட் அவுட் எடுத்து செய்து வைங்க. முடிஞ்சளவு எல்லாரும் செய்து பாருங்க செல்ஃபா. நாளாண்டைக்கு அல்லது வெள்ளிக்கிழமை வந்து ஃப்ரீ கிளாஸ் இருக்குதானே உங்களுக்கு, வெள்ளிக்கிழமை வந்து அந்த பேப்பரை வந்து நான் செய்வேன் சரி.